அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்போது இஸ்லாமியர்களுடைய தரப்பிலிருந்து இயேசு இறைமகன் இல்லை என்கின்ற செய்தியை கருத்தை எடுத்து வைப்பதற்காக தாரிக் இஸ்மாயில் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதாமின் இறைவனும் நூஹின் இறைவனும் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக்கின் இறைவனும் யாக்கூபின் இறைவனும் யூசுஃபின் இறைவனும் மூசாவின் இறைவனும் தாவூத் சுலைமானின் இறைவனும் ஈசா நபி முகமது நபியின் இறைவனும் ஆகிய ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை கொண்டு என் உரையை ஆரம்பிக்கின்றேன். இந்த முடிவு கால மீட்பின் ஊழியங்கள், இந்த ஊழியத்திற்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருமே இந்த முடிவு கால மீட்புக்காக தான் காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆதாமின் ஒரே வித்தில் உருவான நாம் மீட்கப்பட வேண்டும். உங்கள் மார்க்கம் எங்களுக்கு, எங்கள் மார்க்கம் உங்களுக்கு என்று சென்று கொண்டிருக்கிறது இந்த உலகம். இந்த மார்க்கம் தேவனின் மார்க்கம் என்று நாம் அனைவருக்குமே வெளிப்படுத்தப்பட்டு நாம் அனைவருமே சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். இதுதான் அனைவருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்தில் இயேசு கடவுளா, இயேசு தேவனா என்ற ஒரு தலைப்பை கொடுத்து, இயேசு கடவுள் இல்லை, அவர் தேவன் இல்லை என்று கூறுகின்ற முஸ்லிம்களை அழைத்து தன் கருத்துக்களை அங்கே பதிவு செய்யும்படியான செய்த அந்த போதகருக்கு என் மனமார வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போன்ற மிகப்பெரிய பரந்த மனப்பான்மை, அவருடைய மனப்பான்மையை நினைத்து மெச்சிக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அவருடைய ஊழியத்திற்காகவும் அவருடைய குடும்பத்தினருக்காகவும் அவருடைய சபை விசுவாசிகளுக்காகவும் நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் அவர்களுக்கு நிலவட்டும். இயேசு கடவுள் ஆக்கப்பட்டாரே அன்றி இயேசு கடவுள் இல்லை. இயேசு தன் உலகத்தில் வாழ்ந்த 33 ஆண்டு கால வாழ்க்கையில் தன்னை அவர் கடவுளாக வெளிப்படுத்தவில்லை, கடவுளாகவும் ஆக்கிக் கொள்ளவில்லை. அவருடைய தாயாரும் சரி, அவருடைய சீஷர்களும் சரி, அவர் உடன் இருந்தவர்களும் சரி, எல்லோருமே அவரை கடவுளாக நினைக்கவில்லை. ஜனங்கள் கூட ஒரு திமிர்வாதக்காரனை குணப்படுத்திவிட்டு இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறார். அப்போது அந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள்? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கண்கூடாக பார்த்து அந்த ஒரு அதிசயம், ஒரு திமிர்வாதக்காரன், படுக்கையில் இருந்த ஒரு திமிர்வாதக்காரனை இயேசு தொட்டு சுகப்படுத்துகிறார். அப்போது கண்கூடாக பார்த்து அந்த மக்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல, பார்க்கவில்லை, ஆனால் மகிமைப்படுத்தப்படுகிறது வேறொருவரை. ஆக இப்படியான் அன்றைக்கு இன்றைக்கு இயேசு கடவுளாக்கப்பட்டார், ஆனால் அன்றைக்கு கடவுளாக்கப்படவில்லை. இயேசுக்கு பிறகு ஏற்பட்ட சர்ச்சைகள், சம்பாஷணைகள், கருத்துக்கள் மற்றும் யூகங்களின் அடிப்படையை வைத்துதான் இயேசு கடவுளாக்கப்பட்டார் என்று, இயேசு ஒருபோதும் கடவுள் இல்லை என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இன்னொரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்றால், இயேசுவினுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகின்ற சுவிசேஷமாகிய மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் போன்ற சுவிசேஷங்கள் இயேசுவை ஒரு தீர்க்கதரிசியாகவும், இயேசுவை ஒரு போதகராகவும், இயேசுவை ஒரு மெய்ப்பனாகவும் தான் வெளிப்படுத்துகின்றதே தவிர இயேசுவை ஒரு கடவுளாக அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. இதனுடைய கிறிஸ்துவுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது கிபி 70ஆம் நூற்றாண்டில் நீரோ என்ற மன்னனால் கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் பெரிய கொடுமைகள் ஏற்பட்டது என்று கிறிஸ்தவ வரலாறு கூறுகிறது. அந்த நீரோ மன்னன் கிறிஸ்துவ மக்களை மரத்திலே கட்டி வைத்து தீயிட்டு கொளுத்தி அதன் வெளிச்சத்தில் நடப்பான் என்று கிறிஸ்தவ வரலாறு கூறுகிறது. அப்பேற்பட்ட கொடுமைகளை கிறிஸ்தவர்கள் அனுபவித்தார்கள் ஒரு காலத்தில். எந்த காலம் வரை? கிபி 305 வரை, டயோக்ளியேஷன் என்ற மன்னரின் ஆட்சி முடியும் வரை அந்த போராட்டம் இருந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளாக கிறிஸ்துவ மக்கள் போராட்டத்திலும் கொடுமையிலும் இருந்தார்கள். அதற்கு பிறகு கான்ஸ்டான்டைன் என்ற ரோமாபுரி மன்னன் வந்தான். ரோமாபுரி மன்னன் ஆட்சி செய்யும் போது அவன் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தான்.
என்ன விடுதலை? இந்த எடிக்ட் ஆஃப் டாலரேஷன் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தான். எடிக்ட் ஆஃப் டாலரேஷன் என்றால் என்ன என்றால், கிறிஸ்துவ மதத்தை பொறுத்துக் கொள்வது. கிறிஸ்துவ மதத்தை பொறுத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் மார்க்கம் அவர்களுக்கு, நம் மார்க்கம் நமக்கு. ஆகவே நீங்கள் கிறிஸ்துவ மார்க்கத்தை பொறுத்துக் கொள்ள வேண்டும், அவர்களை துன்பப்படுத்தக்கூடாது என்று கிறிஸ்தவர்களின் துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். அதற்கு பிறகு அவனே அந்த சூரிய கடவுளை வணங்குகின்ற அந்த நாளாகிய சண்டே என்றால் சூரிய கடவுளை வணங்குகின்ற அந்த நாளை கிறிஸ்தவர்களுக்கு ஓய்வு நாளாக ஏற்படுத்தி விட்டான். அந்த சனிக்கிழமை போய்விட்டது. சாபத் என்று சொல்லக்கூடிய ஓய்வு நாளாகிய சனிக்கிழமை எடுத்துவிட்டு கான்ஸ்டன்டைன் மன்னனால் அது சண்டேவாக மாற்றப்பட்டது. சண்டேயிலே தான் ஆலயங்களுடைய ஆராதனைகள் எல்லாம் நடத்தப்பட்டது. இப்படி இருந்த காலகட்டத்தில் அந்த ரோமாபுரி வீரர்களுக்கு பயந்து, ரோமாபுரி சிற்றரசர்களுக்கு பயந்து கிறிஸ்துவ போதனையை அவர்களுக்கு சாதகமாக போதித்தவர்கள் ஒரு சிலர். பரவாயில்லை, என்ன வந்தாலும் பரவாயில்லை, தண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, சத்தியத்தை சத்தியமாக போதிப்போம் என்று புறப்பட்டவர்கள் ஒரு சிலர். சத்தியத்தை சத்தியமாக போதிக்கும் போது ஒருவேளை அவர்கள் வந்துவிட்டால் அவர்களுக்கு சாதகமாக நாங்கள் அப்படி சொல்லவில்லை என்று போதித்தவர்கள் சிலர். இந்த 3 தரப்பட்ட போதனைகளினால் கிறிஸ்தவம் அன்றைக்கு சூழ்ந்து கொண்டிருந்தது. இப்ப இந்த 3 தரப்பட்ட போதனைகள் தான். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை அவர்கள் தங்களுக்கு பரிமாற்றம் செய்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிறிஸ்தவம் அன்றைக்கு நின்று கொண்டிருந்தது. இப்ப இதற்கு பிறகு அந்த கான்ஸ்டன்டைன் காலத்திலே ஒரு 3 கொள்கைகள் கொண்டு வரப்பட்டது. ஏரியஸ் என்ற கொள்கை. ஏரியஸ் என்ற கொள்கை என்னவென்றால், அது ஏரியஸ் என்றவர் ஏற்படுத்தினார். அவர் என்ன சொன்னார்? இயேசு தேவனுக்கு சமமானவர் அல்ல, இயேசு மனிதனுக்கு மேலானவர், ஆனால் தேவனுக்கு கீழானவர். இயேசு தேவனுக்கு நிகரானவரோ ஒப்பானவரோ இல்லை, இயேசுவுக்கு தொடக்கம் உண்டு என்ற ஒரு செய்தியை வைத்தார். இந்த செய்தியை அத்னேசியஸ் என்பவர் எதிர்த்தார். அந்த காலகட்டத்தில் நிசியன் என்ற இடத்திலே ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. கான்ஸ்டன்டைன் என்ன பண்ணான்? தன்னுடைய எல்லா போதகர்களையும் எல்லா பிஷப்மார்களையும் அழைத்து இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். இது எப்படி இப்படியாக வெவ்வேறுபட்ட போதனைகளில் இந்த கிறிஸ்தவம் சூழ்ந்து கொண்டு குழப்பத்தை விளைவித்துக் கொண்டிருக்கின்றது, இதை எப்படி நாம் முடிவு கட்ட வேண்டியது என்ற ஒரு காலகட்டத்தில் நிசியன் விசுவாச பிரமாணம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அதில் ஏரியஸ் என்பவருடைய கொள்கை தான் ஆதரிக்கப்பட்டது. அத்னேசியஸ் என்பவர் அவர் தவறான கொள்கையின் மூலமாய் அவர் நாடு கடத்தப்பட்டார். அவர் 5 முறை நாடு கடத்தப்பட்டார். அதற்கு பிறகு அத்னேசியஸ் தன்னுடைய வாழ்நாட்கள் இறுதி நாட்களிலே அவருடைய சத்தியங்கள் கிழக்கு மேற்கு ஆசிய நாடுகளிலே பரவிற்று என்று கிறிஸ்தவ வரலாறு கூறுகிறது. அதுக்கு பிறகு உருவான ஒரு கொள்கை அப்போலோனியன் கொள்கை என்ற ஒரு கொள்கை. அந்த கொள்கை என்ன சொல்கிறது என்றால், அது அப்போலோனியன் என்பவரால் ஏற்படுத்தப்பட்டது. அந்த கொள்கையில் என்ன சொல்கிறார் அவர்? அந்த கொள்கையில் என்ன சொல்கிறார்? இயேசு கடவுள் என்று சொன்னார். இயேசு கடவுள் என்று சொன்ன அந்த அப்போலோனியன் கொள்கை கைவிடப்பட்டது, கண்டனம் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு பெலோஜியஸ் கொள்கை என்ற ஒன்று ஏற்பட்டது 418 கிபி 418. அந்த பெலோஜியஸ் கொள்கையில் என்ன சொல்லப்பட்டது? ஆதாமின் பாவம் மனிதனுக்கு தொடர்வதில்லை, மனிதனுக்கு ஜென்ம பாவம் கிடையாது, அவனுடைய கரும பாவம் தான். ஆக இப்படியாக பல தரப்பட்ட கருத்துக்கள், பல தரப்பட்ட போதனைகள் ஒன்று சேர்ந்த கலவைகள். ஒரு குழு கூடுகிறது, ஒரு குழு கூடி வேதத்தை எடுக்கிறது, வேதத்தை எடுத்து அதை ஆராய்ச்சி செய்கிறது, அதில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள், அந்த கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். இப்படி மொழிபெயர்ப்பு என்ற பெயரிலே அநேகர் ஒன்று கூடி அதிகமான முறையிலே இந்த வேதம் மொழிபெயர்க்கப்பட்டு தங்களுடைய கருத்துக்களை அதில் முன்வைத்த காரணத்தினால் இன்றைக்கு இயேசு கடவுளாக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை தான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். மேலும் இந்த ஒரு செய்திகள் யூதர்களுடைய காலத்திலே இருந்தது. யூதர்கள் அடிக்கடிக்கு தன்னுடைய வேதத்திலே கை வைத்து அந்த வேதத்தை மாற்றுகளாக இருந்தார்கள். கர்த்தர் சொல்கிறார் எரேமியா 8:8 என்ன சொல்கிறார்? நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்லுகிறது எப்படி? மெய்யாகவே வேத பாரகரின் கள்ள எழுத்தாணி என் வார்த்தைகளை அபத்தமாக்குகிறது. மெய்யாகவே வேத பாரகரின் கள்ள எழுத்தாணி என் வார்த்தைகளை அபத்தமாக்குகிறது என்றார். அதன் பிரகாரம் பார்க்க போனால் யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதுவே தேவனாய் இருந்தது. இதில் எந்த விதமான குளறுபடியும் இல்லை,
எந்த விதமான தவறுகளும் இல்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதுவே தேவனாய் இருந்தது. பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே ஏதேன் தோட்டத்திலே தேவன் உலாவுகிற சத்தத்தை ஆதாம் கேட்டான். அவன் தேவனை பார்த்ததில்லை, சத்தத்தை கேட்டு வழக்கம் போல அவன் கேட்கிற சத்தம் தேவன் வருகிறார் என்பதை புரிந்து கொண்டான். பிறகு ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்ற ஒரு சத்தம் உருவாகிறது. அப்போது ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்ற ஒரு சத்தத்தின் மூலமாய் அவன் தேவனுடைய சத்தம் என்று உணர்ந்து கொண்டான். அடிக்கடி அந்த சத்தத்தை அவன் கேட்டு அவன் பழக்கப்பட்ட காரணத்தினால் இது தேவனுடைய குரல் என்பதை தெரிந்து கொண்டான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அவன் இறைவனை பார்க்கவில்லை, அந்த வார்த்தை மூலமாய் தான் தேவனை கண்டு கொண்டான். ஆகவே அதுவே தேவனாய் இருந்தது. அவன் இறைவனை பார்க்கவில்லை, அந்த வார்த்தையின் மூலமாய் தான் தேவனை கண்டு கொண்டான். ஆகவே அதுவே அந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்தது. பிறகு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் தேவனோடு இருந்தார். எவர் தேவனோடு இருந்தார்? யார் தேவனோடு இருந்தார்? என்ன ஒரு புதிய ஒரு குழப்பம். கர்த்தர் சொல்கிறார் உபாகமம் 32:39, நானே அவர், என்னோட வேறே தேவன் இல்லை. அவர் தேவனோடு இருந்தார் என்பதை ஏற்றுக்கொள்வதா? யோவான் சுவிசேஷனை எழுதின எழுத்தாளருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதா? கர்த்தர் நேரடியாக சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்வதா? நானே அவர், என்னோட வேறே தேவன் இல்லை என்று உபாகமம் 32:39 சொல்கிறார். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். ஏசாயா 44:24 இது பதிவாகி இருக்கிறது. ஆக தேவன் தன்னை ஒருவர் என்று நானே அவர் என்று சொல்லிக் கொண்டு இருக்கையில், யோவான் சுவிசேஷத்தை எழுதின யோவான் ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார் என்றால், எவர் தேவனோடு இருந்தார்? யார் தேவனோடு இருந்தார்? சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இதிலிருந்து என்ன தெரிகிறது? அங்கே ஒருவர் இல்லை, அங்கே இருவராக்கப்பட்டிருக்கிறார் என்பது கற்பனை வடிவம். கடவுளாக்கப்பட்டிருக்கிறார், இயேசு கிறிஸ்து கடவுளாக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அவர் மூலமாய் சகலம் உண்டாயிருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. கர்த்தர் சொல்கிறார். அப்போது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம் ஏசாயா 40:13-14 சொல்கிறது, கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? தமக்கு அறிவை உணர்த்தவும், தம்மை நியாய வழியில் உபதேசிக்கவும், தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும், தமக்கு விவேகத்தின் வழி அறிவிக்கவும் அவர் யாரோட ஆலோசனை பண்ணினார்? இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்வதா? யோவான் சுவிசேஷத்தை எழுதின எழுத்தாளருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்வதா? கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்வதா? யோவான் சுவிசேஷத்தை எழுதிய எழுத்தாளருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்வதா? என் கரமே பூமியை அஸ்திவாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் 44:24 சொல்கிறது. அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறது? அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஏசாயா 46:45 யாருக்கு என்னை சாயலும் சமமாக்கி யாருக்கு என்னை ஒப்பாகும்படி செய்வீர்கள்? என்ன போதனை? என்ன போதனை என்றால், ஆதியிலே இருந்த வார்த்தை மாம்சமாயிற்று. ஆதியிலே இருந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவாகிவிட்டது. இப்போ ஒரு குருடர் ஒருவர் இருக்கிறார், ஒரு பார்வையற்றவர். அவரிடத்தில் நான் போகிறேன், நான் போய் என்னுடைய வார்த்தையை பார்த்து தாரிக் இஸ்மாயில் வந்திருக்கிறார் என்று ஐடென்டிஃபை பண்ணிக் கொள்கிறார். ஆமா, என்னுடைய வார்த்தையை வைத்து அவர் இந்த வார்த்தை இவருடைய குரல் என்று சொல்கிறார். இதுதான் என்னுடைய தாரிக் இஸ்மாயிலுடைய வார்த்தை எப்படி பஷீர் ஆக முடியும்? எது எப்படி முகமது ஆக முடியும்? பீட்டர் அல்போன்ஸுடைய வார்த்தை எப்படி ஜான் ஆக முடியும்? வார்த்தை ஆதியில் வார்த்தை இருந்தது அவர்தான். இது ஆதியிலே வார்த்தை இருந்த வார்த்தை மாம்சமாகி அது இயேசு கிறிஸ்துவாய் ஆகிவிட்டது என்றால், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் போது இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது? இயேசு தேவனின் வார்த்தையினால் உண்டாயிற்று, எல்லாம் உண்டாயிற்று. இயேசு தேவனினுடைய வார்த்தையினால் சகலமும் உண்டாயிற்று. உண்டாக கடவுது என்று அனைத்தையும் படைத்தார். வார்த்தையினால் வானம் உண்டாயிற்று, பூமி உண்டாயிற்று, கன்னியின் கருவில் இருந்து ஒரு குழந்தை உருவாயிற்று. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படியாய் செய்தது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். இப்படி இருக்கையில் அவருடைய சத்தம் சகலத்தையும் உருவாக்கும். ஒரு கன்னியின் வயிற்றில் ஒரு கருவை உருவாக்க முடியும். ஆகையால் கன்னியின் வயிற்றில் பிறந்த காரணத்திற்காக அவர் இறைவனுடைய குமாரன் என்று எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர் தன்னை ஒரு இறைவனுடைய குமாரன் என்று ஒருபோதும் அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டதே இல்லை. பேதுரு சொல்லுகிறார், என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் என்று சீஷரிடம் கேட்கிறார். உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், உம்மை எலியா என்றும்,
உம்மை தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்று அந்த யோவான் சீஷர்கள் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, பேதுருவே, நீ என்னை யார் என்று நினைக்கிறாய்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இது ரத்தமும் மாமிசமும் இதற்கு உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் தேவன் உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்றதோடு நிறுத்தி விட்டிருக்க வேண்டும். அங்கே கிறிஸ்து என்ற வார்த்தை, அந்த கிறிஸ்து என்ற வார்த்தையை பேதுரு பயன்படுத்தின காரணத்தினால்தான் அவர் என்ன சொல்கிறார், இதை மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் தேவன் உனக்கு வெளிப்படுத்தினார் என்றார். கிறிஸ்து என்றால் என்ன? முன்குறிக்கப்பட்டவர், அபிஷேகிக்கப்பட்டவர், இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். இறைவனுடைய தீர்க்கதரிசிகள் அனைவருமே கிறிஸ்து தான். கிறிஸ்து என்றால் இயேசுவுக்கு தான் பெயர் என்று நீங்கள் நினைப்பது தவறு. மோசேவும் கிறிஸ்து தான். பவுல் அப்போஸ்தலர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், அக்கால இஸ்ரவேல் மக்கள் பாலைவனத்திலே கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டதை போல நீங்களும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருங்கள் அப்படி என்று மோசேவை கிறிஸ்து என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போது மோசேவை எல்லா தூதர்களும் எல்லா தீர்க்கதரிசிகளும் கிறிஸ்து என்று அழைக்கப்படத்தக்கவர்கள் தான். இயேசுவை கடவுளாக்க வேண்டும் என்ற காரணத்தினால் கிறிஸ்து என்ற வார்த்தையை இயேசுக்கு மட்டும் பொறுத்திருப்பது அது தவறான விஷயம் என்பதை இங்கே நான் வைக்க விரும்புகிறேன். இயேசு தன்னை குமாரன் என்று சொல்லவே இல்லை. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் நாமும் அதிசயமானவர். அவர் தன்னுடைய கன்னிகையின் வயிற்றிலே குமாரனாக பிறந்த இயேசு கிறிஸ்து நான் என்று எந்த இடத்திலும் அவர் தன்னை சொல்லிக் கொள்ளவே இல்லை. போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம், நீ ஒரு அடையாளத்தை காட்டும் என்று கூறும்போது, யோனாவின் இந்த பொல்லாத விபச்சார சந்ததிகள் அடையாளத்தை தேடுகிறார்கள். யோனாவின் அடையாளம் என்று வேறொரு அடையாளம் கொடுக்கப்படவில்லை என்று கூறுகிறார். யோனாவின் அடையாளமும் மிகப்பெரிய அடையாளம். இது வேறொரு அடையாளம் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. அதை விட என்ன அடையாளம் இருக்கிறது? மீனின் வயிற்றிலே யோனா 3 நாட்கள் உயிரோடு இருந்தான். அதை இயேசுவுக்கு பொருத்தமாக்கி, அதே போல் மனுஷகுமாரன் பூமியின் வயிற்றில் 3 நாட்கள் உயிரோடு 3 நாட்கள் இருப்பான் என்றால் அது யோனாவுக்கு பொருந்தாதே. யோனா மீனின் வயிற்றில் 3 நாள் உயிரோடு இருந்தான். இயேசு மரித்த உடலாகத்தானே இருந்தார். யோனா 3 இரவு 3 பகல் இருந்தான். ஆனால் இயேசு அப்படி இல்லை. இயேசு அந்த வெள்ளிக்கிழமையா அந்த முதல் நாள் அடிக்கப்பட்டார். அந்த இரவு 1 பகல் 2 இரவு இயேசுனுடைய கணக்கின்படி. அப்படி எப்படி அவர் யோனாவுடைய தீர்க்க தரிசனத்தை, யோனாவுடைய அடையாளத்தை அவருக்கு பொருத்தமாக்க முடியும்? அவர் சொன்னது சரி. இயேசு ஒருபோதும் தன்னுடைய போதனைகளில் மீறவே இல்லை. இயேசு ஒருபோதும் இறைவனுடைய வார்த்தைகளிலிருந்து ஒருபோதும் தடம் புரளவே இல்லை. இவர்களால் போதிக்கப்பட்ட போதனைகள் அப்படி. என்ன போதனை? ஆதியாகமம் 3:15 ஒரு போதனை, கற்பனை கதை கட்டிவிடப்பட்ட ஒரு போதனை. என்ன இது? சாத்தானுடைய பேச்சை கேட்டு ஏவாள் அந்த பழத்தை சாப்பிடுகிறார். சாப்பிட்டு பாவத்திற்கு உண்டாக கர்த்தர் வருகிறார். என்ன ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? அந்த கனியை, நான் தடுக்கப்பட்ட கனியை நீ புசித்தாயா? உம்மால் படைக்கப்பட்ட மனுஷியனை வஞ்சித்தாள். மனுஷி ஏன் இந்த காரியத்தை செய்தால்? சாத்தான் என்னை வஞ்சித்தான். அப்படி இருக்கும்போது 3 பேருக்குமே ஒரு சாபம் கொடுக்கிறார். உன் நெற்றியின் வேர்வை நிலத்தில் விட நீ பாடுபட்டு நீ உழைக்க வேண்டியதாக இருக்கும். நீ கர்ப்பவதியை குமாரனை பெறும்போது உன் வேதனை மிகவும் பெரியதாக இருக்கும். பாம்புக்கு என்ன சொல்கிறார்? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஊர்ந்து மண்ணை தின்பாய். உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குடியங்காலை நசுக்குவார். இதுதான் விஷயம். இப்ப இதை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையில் முடிச்சு போட்டால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் கேட்கிறேன். பாம்புக்கு கொடுக்கப்பட்டதுதான். பாம்பு ஒரு ஸ்திரீயின் வித்தை காலை நசுக்க பார்க்கிறது. நம்முடைய காலை அந்த பாம்பு கொத்த வருகிறது. நாம் என்ன செய்கிறோம்? கல்லை எடுத்து அதன் தலையை நசுக்க பார்க்கிறோம். இது பாம்புக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாபம், சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் அல்ல. நான் சொல்லுகிறேன், நான் ஒரு வீட்டில் போய் திருடுகிறேன். நான் திருடும் போது நான் பிடிக்கப்பட்டேன். நான் ஓடும் பொழுது என்னை அடிக்க வருகிறார்கள். அப்போது நான் சொல்லுகிறேன், நான் செய்யவில்லை இந்த காரியத்தை, எனக்குள் இருந்த சாத்தான் செய்தான் என்றால் ஒத்துக்கொள்ளுமா? அப்ப தண்டனை யாருக்கு? எப்படியா இருந்தாலும் எனக்கு தான் தண்டனை. ஆகவே அந்த சர்ப்பத்துக்கு தான் அவர் தண்டனை விதிக்கிறார். அவர் என்ன கதை கட்டி விடப்பட்டது?
இயேசு ஸ்திரீயின் வித்து என்றால் இயேசு கிறிஸ்துவாகவும், அந்த இயேசு கிறிஸ்து பாவத்தை அழிக்க தன்னுடைய மரணத்தின் மூலமாய், தன்னுடைய உயிர் தேர்தலின் மூலமாய் அந்த சாத்தானின் தலையை நசுக்குவதாகவும், ஆகையால் அந்த ஸ்திரீயின் வித்துக்கும் இவருக்கும் பகையை உண்டாக்க போவதாகவும் போதகம் திசை திருப்பி விடப்பட்டது. அது சற்று நன்றாக சிந்தித்து பாருங்கள். அப்ப பகை அந்த ஸ்திரீ, அது கன்னியின் வயிற்றில் பிறந்த வித்துன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. மொத்தத்தில் ஸ்திரீயின் வயிற்றில் தான் போனது. ஸ்திரீனா ஏவாள் இருந்துதான், ஸ்திரீயின் வித்துனா ஏவாள் இருந்துதான். ஒருவேளை கன்னியின் வயிற்றில் பிறந்த வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குனா கூட அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். அங்க பாம்புக்கு அப்போ ஸ்திரீயின் வித்துக்கு பகையை உண்டாக்குவேன் விட்டு இப்ப இயேசு கிறிஸ்துவை காட்டினால் என்ன அர்த்தம்? சரி, இயேசு கிறிஸ்து இங்கு கிறிஸ்தவருடைய வழிகாட்டுதலின்படி இயேசு கிறிஸ்து பாம்பு இது சர்ப்பத்தின் சாத்தானின் தலை நசுக்கி விட்டார். இப்ப சாத்தான் இல்லையா? சாத்தான் இல்லையா? அவருடைய நாமத்தை கேட்டால் பிசாசுகள் பறந்தோடும் என்கிறார்களே, அது எந்த பிசாசு? சாத்தானை தலை நசுக்கி விட்டார் அல்லவா? பரலோக ராஜ்யம் திறந்து விடப்பட்டு அல்லது அல்லவா? பூமியை சொர்க்கமாகி விட்டிருக்க வேண்டும் அல்லவா? இன்னும் என் பாவத்திற்குள்ளாக மக்கள் மீண்டு கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விடுதலையின் ஊழியங்கள் என்று நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். சைத்தான் இருக்கிறான் அல்லவா? சாத்தான் இருக்கிறான் அல்லவா? அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து அதன் தலையை நசுக்கினார், சாத்தானுடைய தலையை நசுக்கினார் என்ற போதகம் எதற்கு? அதே போல நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்கிறது? நான் அவரை அருகே செல்லப்பிள்ளையாய் தவழ்ந்திருந்தேன். அப்ப செல்லப்பிள்ளையாய் தவழ்ந்திருந்த நீதிமொழிகள் சொல்லும் பொழுது அது ஞானம் சொல்லுது. ஞானம் உலகம் படைக்கப்பட்டதற்கு முன்பே, வானம் பூமி படைக்கப்பட்டதற்கு முன்பே நான் படைக்கப்பட்டு விட்டேன் என்று இந்த விஸ்டம், அறிவு வேற ஞானம் வேற. அது இறைவனிடத்தில் இருக்கிறது ஞானம். அதை நம்ம கேட்டு பெற்றுக் கொள்றதுதான் நம்ம இறைவன் அழைத்து கொண்டிருக்கான். வா என்கிட்ட இருக்கிற ஞானத்தை நீ பெற்றுக்கொள்ளு. அது அறிவு வேற. அந்த ஞானம் சொல்லுது நான் உலகத்தை தோட்டத்துக்கு முன்னாடியே நான் படைக்கப்பட்டேன். அப்ப படைக்கப்பட்டேன் என்றால் என்ன படைக்கப்பட்டேன்? அப்ப இப்போ ஒரு உலகத்தை உருவாக்கினவர் யார் என்று அவர் அதற்கு முன்னாடி படைக்கப்பட்ட ஞானம் சொல்ல வேண்டும். அவரை இறைவன் தான் படைத்தார். உலகத்தை படைத்து விட்டு பிறகு ஞானத்தை படைக்க முடியாது. அந்த ஞானம், இந்த உலகத்தை படைத்தவர் இறைவன் என்ற விஷயத்தை அந்த ஞானம் தான் கொண்டு வர முடியும். ஆக பூமியை படைப்பதற்கு முன்பே இறைவன் ஞானத்தை படைத்தார். அந்த ஞானம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் சாலமன் எழுதுகிறார், அந்த ஞானம் அவருடைய அருகே செல்ல பிள்ளையாய் இருந்ததுன்னு. பிள்ளை என்று சொன்னாலே இயேசு கிறிஸ்து தான் என்றால் எப்படி ஏற்றுக்கொள்வது? எப்படி ஏற்றுக்கொள்வது? அவர் அநேகரை பிள்ளை என்று சொல்லி இருக்கின்றார். சாலமோன் எனக்கு குமாரன், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன் என்று சொல்கிறார். எபிரேயும் என்னுடைய சேஷ்ட புத்திரன் என்று சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேல் என்னுடைய குமாரன் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், என்னுடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக்கும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை மட்டும் தேவனுடைய பிள்ளையாய் ஆக்கினால் என்ன அர்த்தம்? அவர்கள் கன்னியின் வயிற்றிலே கருவாக பிறந்ததினால் அவர் தேவனுக்கு பிள்ளை என்று சொல்லிவிட முடியுமா? அப்படி என்றால் கன்னியினுடைய வயிறே இல்லாமல் ஆதாம் எந்த விதமான கர்ப்பத்தை கூட இல்லை ஆதாமை படைப்பதற்கு. அவன் ஒரு மண்ணினால் படைக்கப்பட்டானே, அது என்ன? அவரை கடவுளாக்க வேண்டியதுதானே? இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்ததற்காக அவர் கடவுளாக்கப்பட்டார் என்றால், மோசே கடலை பிளந்து இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினானே, அவன் கடவுளாக்கப்பட்டிருக்க வேண்டுமே. இயேசு காற்றையும் கடலையும் அதட்டிருந்ததால் அவர் கடவுளாக்கப்பட்டார் என்றால், நடுவானத்திலே சூரியனை நிற்க வைத்த யோசுவா கடவுளாக்கப்பட்டிருக்க வேண்டுமே. இயேசு கிறிஸ்து காலியான கற்சாடிகளில் திராட்சரசத்தை ஊற்றியதால் அவர் கடவுளாக்கப்பட்டார் என்றால், ஒரு ஏழை உதவியின் கடனை தீர்க்க எலிசா என்ற தீர்க்கதரிசி காலி குடங்களில் எண்ணெய் நிரப்பினானே, அவன் கடவுளாக்கி இருக்க வேண்டுமே. இயேசு கிறிஸ்து இறந்து போனவனை உயிரோடு எழுப்பினேன் என்றால், எலிசாவுடைய கல்லறையின் மேல் பட்ட ஒரு பிரேதம் எழும்பியது என்று ராஜாக்கள் புத்தகத்திலே வாசிக்கிறோம். அவன் கடவுளாக்கப்பட்டிருக்க வேண்டுமே. இயேசுவாவது கிறிஸ்துவத்தினுடைய நம்பிக்கையின்படி இயேசு உயிர் திறந்து பரமேறினார். ஆனால் எலியா அப்படியா? வானத்திலிருந்து அக்னிமயமான ரதங்கள், குதிரை ரதங்கள் ஓடி வந்து அவனை தூக்கி போனது. அது இதைவிட மிகப்பெரிய அதிசயம் அல்லவா? ஆகவே நண்பானவர்களே, இயேசு ஒரு தீர்க்கதரிசியாய் வெளிப்பட்டார். இந்த எருசலேமுக்கு பிறந்தே எந்த தீர்க்கதரிசியும் மடிந்து போவதில்லை என்று பரிசேயருக்கும் வேதப்பாரர்களுக்கும் சொல்லுகிறார். இவன் தச்சன் அல்லவா, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவனுக்கு ஞானம் எங்கிருந்து வந்தது என்று சொல்லும் போது, ஒரு தீர்க்கதரிசி தன் ஊரில் கனம் பெற மாட்டான் என்று சொல்கிறார். ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய சொந்த ஊரில் அவனுக்கு கனம் இல்லை என்று சொல்கிறார். என்ன ஒரு சீஷர்களோடு சம்பாஷித்து இயேசு கிறிஸ்து நடந்து கொண்டு போயிருக்கையில், உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இவைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தவைகளே. அவர்
தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் வாக்கிலும் சொல்லிலும் வல்ல ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தார். அப்படிதான் தன்னை வெளிப்படுத்துகிறார். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார். நல்ல மேய்ப்பன், காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே தவிர மற்றபடி அல்ல என்று சொன்னார். மற்றபடி அல்ல, நான் காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு தான் அனுப்பப்பட்டேன். இல்ல இஸ்ரவேல் வீட்டாருக்கு நீங்க அனுப்பப்படல, நீங்க உலகத்துக்கு தான் அனுப்பப்பட்டீங்க. நம்ம சொன்னா யாருடைய பொறுப்பு? வேதத்தை ஆழ்ந்து படிக்க வேண்டாமா? பிரைஸ் தி லார்ட். இஸ்லாமிய சகோதரர்களுடைய நேரம் முடிந்தது. இப்போது நம்முடைய சகோதரர் பேசுவார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் சவுண்ட் வைப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சகோதரர், முஸ்லிம் சகோதரர், நாம் சொல்ல வேண்டிய காரியங்களை அவரே சொல்லி இயேசு தேவன் என்பதை மறைமுகமாய் வெளிப்படுத்தியிருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்ன வார்த்தைகளே போதும், நமக்கு வேற நம்முடைய வேதத்திலிருந்து எடுக்க வேண்டியதில்லை. இன்றைக்கு அவர்களுடைய விவாதத்தினுடைய நோக்கம் இயேசு தேவன் அல்ல என்று வேத புஸ்தகத்திலிருந்தே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுதான் அவர்களுடைய நோக்கம். வேத புஸ்தகமே தப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி சொல்லிக் கொடுக்க போறீங்க? வேத புஸ்தகத்திலே தப்பு தப்பா எழுதிருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எப்படி வேத புஸ்தகத்திலிருந்தே சொல்லிக் கொடுக்க முடியும் உங்களால? ஆக வேத புத்தகத்திலிருந்தே நீ சொல்லிக் கொடுக்க விரும்பினீர்கள் என்றால் நிச்சயமாய் வேத புத்தகம் அதில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் சரி என்று ஒத்துக்கொண்டால் தான் அதிலிருந்து சொல்ல முடியும். அம்பேத்கர் எழுதிய சட்டத்திலிருந்து நான் சொல்ல போகிறேன் என்று ஒருவர் சொன்னார் என்றால் அந்த சட்டம் சரியா இருந்தால் தானே கோர்ட்ல போய் அவர் போய் வாதாட முடியும். சட்டமே சரியில்லைன்னு சொல்லும் போது நீ லாயரே கிடையாது, கருப்பு கோட்டை கழட்டி வச்சுட்டு போயிட வேண்டியதான். Once you have come to this stage thinking that Bible is the God's word, from that word we will tell that Christ is not God. This is your opinion. On that opinion only you have come to this stage. So நீங்க பைபிளே சரியில்லைன்னு சொல்றது உங்களுடைய தீர்மானத்திற்கு மாறுதலாய் இருக்கிறது, விரோதமாய் இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து தன்னை கடவுளாக வெளிப்படுத்தவே இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொன்ன காரியம் வரிசையா ஒன்னொன்னா சொல்ல போறேன். யோவான் வசனத்தை எடுத்துக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிங்க. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும், ஆண்டவர் என்றால் லார்ட், LORD, கேபிட்டல் எல், ஸ்மால் எல் இல்ல, ஸ்மால் எல் போட்டா எஜமான், கேபிட்டல் எல் போட்டால் ஆண்டவர் காட். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆக இயேசு கிறிஸ்து தன்னை ஆண்டவர் என்றே ஒத்துக்கொள்ளுகிறார். அது மாத்திரமல்ல, இது சம்பந்தமாய் நிறைய வசனங்கள் இருக்கிறது. உங்களுக்கு 1-2 வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா பைபிள்ல இருந்து நீங்க எங்களுக்கு சொல்ல போறீங்கல்ல, அதனால உங்களுக்கு பைபிள்ல இருந்தே வசனத்தை சொல்ல போகிறேன். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். இவர் சொல்றாரு பஸ்கா பண்டிகை கொண்டாடணும். அங்கே அதற்கு முன்னாலே அங்க ஒரு கழுதை இருக்குது, அந்த கழுதையை போய் பிடிச்சிட்டு வான்றாரு. நாங்க போய் கழுதையை போய் பிடிக்க போனா அவன் அப்ஜெக்ஷன் பண்ணுவானே, என்னையா செய்யறதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சொல்லுங்க, இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். தன்னை ஆண்டவர் என்றே ஒப்பு கொடுக்கிறார், தன்னை கடவுள் என்றே ஒப்பு கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து. லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறான். இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். நீர் என்னை பணிந்து கொண்டால் பிசாசு என்ன சொல்றான்? நீ என்னை பணிந்து கொண்டால் இதெல்லாம் உனக்கு கொடுத்துருவேன்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே,
பணிந்து கொண்டு உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு. அப்ப என்னை பணிஞ்சு கொள்ளணும்னு தான் போட்டிருக்குது. நீ போய் என்னை போய் உன்னை பணிஞ்சு கொள்ள சொல்றிய. நம் ஆண்டவர் வெளிப்படையாய் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அங்கே உள்ள மக்கள், இஸ்ரவேல் மக்கள் யாருமே இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று தன்னை சொன்னார் என்று சொல்லவே இல்லை என்று அவர் சகோதரர் சொன்னார். கடவுள் என்று அவரை யாரும் காணவில்லை என்று சொன்னார். கடவுள் என்று அவரை கண்டிருந்தால் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கவே மாட்டார்கள். கடவுள் என்று அவரை கண்டிருந்தால், கடவுள் என்று உணர்ந்திருந்தால் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கவே மாட்டார்கள். அவர்களுடைய கருத்து என்னென்ன? ஏன் அவரை சிலுவையில் அறைந்து கொள்கிறார்கள்? யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். ஓய்வு நாள் கட்டளையை மீறினது இவர் மேலே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள், இஸ்ரவேல் மக்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினார். மீறினதல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொன்னார். தம்மை தேவனுக்கு சமமாக்கினார். இதுக்கு மேல என்ன வேணும்? எவன் கொலை செஞ்சானோ அவனே கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் இது. தன்னை தேவனுக்கு சமமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது அவன் கொடுத்த ரிப்போர்ட். இது ஒண்ணு இயேசு கொடுத்தது இல்லை, இது ஒண்ணு கிறிஸ்தவம் கொடுத்தது இல்லை, இஸ்ரவேலர்கள் கொடுத்த ரிப்போர்ட். ரைட். ஆதாம் இறைவனை பார்க்கவே இல்லை என்று சொல்கிறார். இது அவங்க சரியா பைபிளை படிக்கலன்னு நினைக்கிறேன். ஆதாம் எப்பொழுதுமே மகிமையின் ரூபத்தோடு இருக்கிறான், மகிமையினால் மூடப்பட்டவனாய் இருக்கிறான். எப்பவும் தேவனை பார்த்து கொண்டே இருக்கிறவன் ஆதாம். தேவனை பார்க்க கூடாதுங்கிற நிலை எப்போ வந்துச்சுன்னா, அவன் பாவம் செஞ்சதுனால, மகிமை எடுபட்டு போனதுனால அவனால் பார்க்க முடியாத பயம் வந்தது. ஒளிந்து கொண்டான். சத்தம் மாத்திரம் காதல விழுந்தது. அவ்வளவுதான். எப்பவும் பார்த்து கொண்டேதான் இருந்தான். ரைட். இப்ப யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தப்புன்றார் அவரு. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்பது அது புதுசா இவங்க எழுதியிருக்கிறாங்க அப்படின்றாரு. அப்ப இந்த புக்கை வச்சுக்கிட்டே இயேசு தேவன் என்று நான் சொல்ல வருகிறேன் என்றால் அது தப்பு தானே. நாங்க இந்த புக்கை வச்சு சொல்ல வரலப்பா, நாங்க எங்களுடைய கருத்துப்படிதான் சொல்ல வர்றோம்னு சொல்லுங்க, அது பரவாயில்ல. ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க? உங்கள் வேதமே சொல்லுகிறது. இப்போ எங்கள் வேதம் தான் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி பூமிக்கு வந்தது. எங்கள் வேதம் தான் சொல்லுகிறது. அப்போ எங்கள் வேதமே சொல்லுகிறது இயேசு தேவன் என்று. அதனால இவர் வார்த்தை மாம்சமாகி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால வேதத்தின்படி இயேசு தேவன் தான். இன்னொரு காரியம், உபாகம் 38-39 சொல்லப்பட்ட வசனத்தை சொன்னார் அவரு. நான் ஒருத்தன் தான் கடவுள், வேற யாரும் தேவன் இல்லை. அதை கொஞ்சம் மறுபடியும் வாசிக்கலாம். 38-39 உபாகம் 38-39 சீக்கிரம். 32-39 இல்ல பிரதர்? என்னோட வேற தேவன் இல்லை. தேவன் என்றாலே முதல்ல அர்த்தம் புரியணும். முதல்ல தேவன் என்றாலே ஆங்கிலத்திலே காட், ஹீப்ரு பாஷையிலே ஏலோஹிம், ஏலோஹிம் காட் என்பது ஆங்கிலத்தில், ஏலோஹிம் என்று ஹீப்ரு பாஷையில, நம்மதில இறைவன், கடவுள், தேவன், எப்படியோ நம்ம சொல்லிக்கிறோம். ரைட். வாட் யூ மீன் பை ஏலோஹிம்? காட் என்றால் அர்த்தம் என்ன? இந்துக்கள் கூட சொல்றான், ஜிக்கு ஒரு அர்த்தம், ஓக்கு ஒரு அர்த்தம், டிக்கு ஒரு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கிறான் இந்துக்கள் கூட. ஆனால் ஏலோஹிம் என்றால் என்ன அர்த்தம்? ஹீப்ரு பாஷை உங்களுக்கு நன்றாய் தெரிந்தவர்கள் நீங்கள் எல்லாரும். ஏலோஹிம் என்றால் மோர் தென் டூ. நமக்கெல்லாம் ஒருமை பன்மை தான் இருக்கும். பன்மையிலும் பன்மை இன்னொன்று இருக்கிறது ஹீப்ரு பாஷையில, மோர் தென் டூ, ஏலோஹிம். அப்ப தேவன் என்றாலே எங்கெல்லாம் தேவன் 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 என்று வருகிறதோ அது இட் இஸ் நாட் மென்ஷனிங் only for one, more than two God. ஏலோஹிம் என்றுதான் வருகிறது. அது முதல்ல தெரியும். ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இந்த வேதத்தை தான் நீங்கள் சொல்ல வருகிறீர்கள். அடுத்தது, இவர் தேவகுமாரனா, தேவனுக்கு மகனா, தேவனுக்கு மகன் உண்டா, மகனா இருக்க முடியுமா, இப்படி எல்லாம் கேள்வி. அவரு இது இயேசு கிறிஸ்துவை கொன்னாங்களே அந்த பிரதான ஆசாரியனுக்கு புரிகிறது
தேவகுமாரன்னா அர்த்தம் என்னன்னு. அந்த பிரதான ஆசாரி இயேசு கிறிஸ்துவை கொன்றானே அவனுக்கு புரிகிறது தேவகுமாரன் என்றால் அர்த்தம் என்ன என்று. நம்ம சகோதரர்களுக்கு அது சரியாய் புரியவில்லை. இன்றைக்கு புரிந்துவிடும் என்று நான் நினைக்கிறேன். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். 63. இயேசு பேசாமல் இருந்தார். பிரதான ஆசாரியன் எவன் கொண்டானா அவன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா, தேவனுக்கு பிள்ளையே இல்லை என்று உங்களுடைய வாதத்தையே எடுத்துக்கொண்டால் கூட அவன் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறானே பிரதான ஆசாரியன் எங்கள் வேதத்திலே போடப்பட்டிருக்கிறதே. அதுதான் கேள்வி. ரைட். இப்போ அதுல இன்னொரு காரியமும் சொல்ல போறேன். பேதுரு சொன்னாரு, அத இயேசு கிறிஸ்து ஓகே சொன்னாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு. நான் ஆர்கியூ பண்ண தேவையில்லை, அவரே என் சைடு வந்து ஆர்கியூ பண்ணிட்டாரு. பேதுரு சொன்னாரு, என்ன சொன்னாரு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அத ஓகேன்ட்டாரா நம்ம ஆண்டவர். அப்போ குமாரனாகிய கிறிஸ்து என்றால் அர்த்தம் என்ன? குமாரன் என்றால் அர்த்தம் என்ன? இது நிறைய பேருக்கு புரியணும். அதுல விசேஷமாய் முஸ்லிம் சகோதரர்களுக்கு புரியணும். இது குமாரன் என்றால் தேவனுடைய குமாரன் என்றால் தேவனுக்கு பிறந்தவர் என்று அர்த்தம் அல்ல. அவரே தான் சொன்னாரு. அவரே தான் நிறைய பாயிண்ட் எல்லாம் சொல்லும் பொழுது சொன்னாரு, தேவனுடைய குமாரன் குமாரன் என்றெல்லாம் வருகிறது. தாவீதின் குமாரன் என்று இயேசுவை சொல்லுகிறார்கள். தாவீதுக்கு பையன் அவரு இல்ல, தாவீதுக்கு பையன் அல்ல. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில், ஏசாயாவில். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே சாத்தானை பற்றி சொல்லும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் சாத்தானுக்கு அப்பா ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு யாரு? விடிவெள்ளியா, மார்னிங் ஸ்டாரா? இல்ல, இடிமுழக்கத்தின் பிள்ளைகள் என்று மார்க் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவர்களுடைய அப்பா இடிமுழக்கத்துக்கு அப்புறம் தான் நம்ம இந்து சகோதரர்கள் சொல்லுகிறது போல கர்ணன் எங்க எப்படியோ பிறந்தான்னு சொல்றாங்களே, அது போல இடிமுழக்கத்துக்கு அப்புறம் தான். அப்படி நாங்க சொல்லலையே. இன்னொரு காரியம் சொல்லுகிறேன் உங்களுக்கு. பர்னபாவை பற்றி எழுதப்போது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே ஆறுதலின் மகன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆறுதலின் மகன் பர்னபாவுடைய அப்பாவுடைய பேர் ஆறுதலா? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனுடைய குமாரன் என்றால் தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய எல்லா காரியங்களும் இவருக்குள்ளே இருக்கிறது. அதனால்தான் தாவீதின் குமாரனே இயேசுவை ஏன் சொன்னாங்கன்னா, தாவீதுக்கு இருக்கக்கூடிய அரசாளும் தன்மை முழுவதும் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. அதனாலதான் தாவீதின் குமாரன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே 100% godliness is there. அதை வச்சுதான் தேவகுமாரன் என்று சொல்லப்பட்டிருக்க ஒழிய என்னமோ தேவனுக்கு மனைவி அவருக்கு குழந்தை அப்படி பிறக்கல. நிறைய பேர் சொல்லுகிறார்கள். வேதத்துல கூட படிச்சீங்கன்னா நிறைய இடங்கள்ல போட்டிருக்கும். நேபுகாத்நேச்சருடைய பேர் இருக்கான பெல்ஷாத்சார், அவனே நேபுகாத்நேச்சருடைய மகன்னே போட்டிருக்குது. மகன்ல ஏன் மகன் போட்டிருக்குது? நேபுகாத்நேச்சருடைய வல்லமை, நேபுகாத்நேச்சருடைய மகிமை, மாட்சிமை பேரனுக்கு இருக்குது. அதுபோல தேவனுடைய மகிமை, மாட்சிமை, வல்லமையோடு இந்த பூமியிலே 100க்கு 100 தேவனாய் வாழ்ந்தார், 100க்கு 100 மனிதனாய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். இன்னொன்னு, இவர்கள் எப்பவுமே சொல்லுகிற காரியங்கள் மத்திய 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை தான் சொல்லுவாங்க. யோனா விஷயம், யோனாவுடைய அடையாளம். இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டா தெரியும். வசனத்தை வசனமாய் வாசித்தால் போதும். மத்திய 12:40 வாசியுங்கள். ஒருத்தர் மூன்று நாள் பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல பூமியின் இருதயத்தில் இருப்பார். அவ்வளவுதான் போட்டிருக்கு. உயிரோடு இருப்பாரா செத்து இருப்பாரா போட்டிருக்குதா? இல்ல. யோனாவும் உயிரோடு இருப்பானா செத்து இருப்பானா போட்டிருக்குது? அதுவும் இல்ல. ரைட். 3 நாள் அவன் மீன் வயிற்றுக்குள்ள இருந்தான். இவர் பூமியின் இருதயத்துக்குள்ளே இருப்பார். பூமியின் இருதயத்துக்குள்ள இருக்கிற யாராச்சும் உயிரோடு இருக்க முடியுமா? 3 நாள்
பூமிக்குள்ள இருதயத்துக்குள்ள இருக்கிறார் யாராச்சும் உயிரோட இருக்க முடியுமா 3 நாள்? அவங்களுக்கு புரியுது, நம்ம ஆட்களுக்கு புரிய மாட்டேங்குது, நம்ம சகோதரர்களுக்கு. ரைட். இப்போ மீன் வயிற்றில 3 நாள் இருந்தவன் உயிரோடவே இருந்தார் என்று சரித்திரமும் சொல்லுகிறது. 21ஆம் நூற்றாண்டு யோனா என்று சொல்லி இங்கிலாந்து மியூசியத்திலே ஒருவனை வைத்திருந்தார்கள். அதனால மீன் வயிற்றில இருந்தவன் உயிரோட தான் இருந்தான். வேதமும் அப்படித்தான். யோனா புத்தகத்தை படிச்சீங்கன்னாலும் தெரியும். ஆக அவன் உயிரோடு இருந்தான், இவர் மண்ணுக்குள்ள மரித்திருந்தார். அதுல இன்னொரு 41ஆம் வசனம் வாக்கியத்தான் புரியும். 40ஓட முடிச்சிட்டா பத்தாது. என்னை பாக்குற பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னா பொண்ணு நம்ம போய் பார்க்கும்போது முகத்தை மாத்திரம் பார்த்துட்டு பொண்ணு ஓகேன்னு சொல்லுவோமா? சொல்லவே மாட்டாங்க. ஏதோ போட்டோ பாக்குறோம், ஏதோ பரவாயில்லப்பா, உடம்பு முழுவதும் பார்த்துதான் ஓகே சொல்லுவோம். அதுபோல 40ஆம் வசனம் மாத்திரம் படிச்சுட்டு அப்ஜெக்ஷன் சொல்லிட்டு வந்துடக்கூடாது. 41ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். எப்படிப்பா யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறாராம்? எப்படி? யோனா மரிக்காமலே 3 நாள் மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்தான். இந்த பெரியவர் மண்ணுக்குள்ளே 3 நாள் மரித்து உயிரோடு வந்தார். அதனால யோனாவிலும் பெரியவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால சும்மா யோனா கதையவே சொல்லிட்டு ஏத்தி இது பண்ணிட்டு இருக்க முடியாது. ரைட். அடுத்தது ஏசாயா 9:6 சொன்னாரு, அத பாதியிலே விட்டுட்டு போயிட்டாரு. ஏன்னா அவருக்கு ஒரு பயம் வந்துச்சு. அதுல ஏசாயா 9:6 இயேசுவை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எழுதப்பட்டதிலேயே இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் வரிசையை சொல்லுங்க. ஏசாயா 9:6 இவர் யாரு? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். சரி, அது போட்டும். நாமம் அதிசயமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். பைபிளே சொல்லுதியா தேவன் இயேசு அவர் வல்லமை உள்ள தேவன். அதை சொல்ல விட்டார். அவர் பாவம் மறந்துட்டார் போல தெரியுது. ரைட், பரவாயில்ல. இப்ப நம்ம ஞாபகப்படுத்திடுறோம் அவருக்கு. அதே 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அதை வச்சு அவர் கொஞ்ச நேரம் பேசினாரு. 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், பரவாயில்ல. அதுல சொல்லப்பட்ட ஸ்திரீ நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறது போல, ஐயா அது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையப்பா. தீர்க்க தரிசன வார்த்தையெல்லாம் வேதம் சொல்லுகிறது சுய பொருளை உடையதா இராது. அதுல ஸ்திரீன்னு சொன்னா ஸ்திரீ அல்ல, கொம்புன்னு சொன்னா கொம்பு இல்ல, விரல்னு சொன்னா விரல் இல்ல. தானியேலுடைய அந்த சிலைக்கு விரல் இருக்குது, 10 விரல், 10 விரல் கிடையாது. அதாவது தரிசனத்திலே சொல்லப்பட்டதெல்லாம் அதற்குரிய ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கின்றன. அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஸ்திரீ என்பது பெண் அல்ல. இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஸ்திரீ என்பது சபை குழு. உனக்கு என்று சொன்னால் பாம்பை பார்த்து அல்லங்க, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பாம்பு. பாம்பின் வடிவத்திலே பாம்புக்குள்ளே பிசாசான் நுழைந்து வந்தான். அவ்வளவுதான். பாம்புக்கு அவர் சொல்லல, பாம்பை உபயோகித்த பிசாசுக்கும் அந்த பிசாசுக்கு அடிபணிந்த பாம்புக்கும் 2 பேத்துக்கும் சேர்த்தே ஆண்டவர் சொல்றாரு. 2 பேத்துக்கும் சேர்த்தே. கொலை செஞ்சவனுக்கும் குற்றவாளி, கொலை செய்யறதுக்கு துணையா போனவனும் குற்றவாளி தான். 2 பேத்துக்கு தூக்கு தண்டனை தான். அதே போலதான் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ கொடுக்கும் பொழுது அவர் சொல்கிறார், உனக்கும் சாத்தானே, உனக்கும் ஸ்திரீக்கும். ஸ்திரீ என்றால் சபை. எந்த சபை? கேள்விதான். உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும், ஸ்திரீயின் வித்துக்கும். உன் வித்துனா சாத்தானோட வித்து. சாத்தானுக்கு பிள்ளை பிறக்குமா? பிறக்காது. சாத்தான் ஆவியா இருக்கிறான், பிள்ளை பிறக்காது. தேவன் ஆவியா இருக்கிறார், பிள்ளை பிறக்காது. இன்றைக்கும் திட்டமாய் சொல்லுகிறோம், தேவன் ஆவியா இருக்கிறார், அவருக்கு பிள்ளை பிறக்காது. ஸ்தோத்திரம். அதனால சன் ஆஃப் காட்ங்கிறத மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க மறுபடியும். சரி, ஆக இவன் உன் வித்துக்கும் அப்படின்னா அதுக்கு பிள்ளையே பிறக்காது. ஸ்திரீயின் வித்துக்கும் போட்டிருக்குது. ஸ்திரீக்கு பிள்ளை பிறக்குமா? ஸ்திரீயால பிள்ளை பிறக்க வைக்க முடியுமா? ஆண் இல்லாம முடியவே முடியாது. ஆணுக்கு தான் வித்து இருக்குது, ஸ்திரீக்கு வித்து இல்ல. ஆமென். அப்போ ஆண்டவர் அங்க ஸ்திரீயின் வித்து என்று சொல்லுகிறார், சாத்தானின் வித்து என்று சொல்லுகிறார். அர்த்தம் என்ன? சபை வழியாய் பிறக்கிறவர் ஒரு பெரிய வித்து பிறக்க போகுது. சபை வழியாய், இஸ்ரவேல் சபை வழியாய் ஒரு பெரிய வித்து பிறக்க போகிறது. அந்த வித்து தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து.
இந்த உன் வித்துக்கும் சாத்தானுடைய வித்து, சாத்தான் வழியாய் ஒரு பெரிய ஆளு பிறக்க போறான், அவன் தான் அந்தி கிறிஸ்து. உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்து, கிறிஸ்து அந்தி கிறிஸ்து, ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய பகையை உண்டாக்குவேன். அப்புறம் அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். ரைட். இப்போ அவர் என்ன கேட்டாரு? அதான் சாத்தானுடைய தலையைத்தான் நசுக்கி விட்டாரு. அப்புறம் ஏன் சாத்தான் இன்னும் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்கிறான், சாத்தானை ஓடுன்னு விரட்டுறீங்க, என்னையா விஷயம் அப்படின்னு கேட்டார். நல்ல கேள்வி இதெல்லாம். இது எங்களுடைய கிறிஸ்தவர்களுடைய அறியாமையினாலே உங்களுக்கு எழும்பிய கேள்விகள். இது நான் சொல்லுகிறேன், சாத்தானுடைய தலைய இன்னும் அவர் மிதிச்சு ஒண்ணும் பண்ணல. ரோமர் 16:20 சொல்லிருக்கு, ஒரு நாள் வரப்போடுது சாத்தான் என் காலில் எதின் தேவன் போடுவார். ஒரு நாள் வரப்போகிறது. அப்ப இப்ப சிலுவையில் என்னையா செஞ்சாரு? சிலுவையில தலையை மிதிச்சு ஒண்ணும் பண்ணல. சிலுவையில அவர் பண்ணியது, கொலோசியர் 2 13, 14, 15 எல்லாம் வாசிங்கன்னா, அவனுடைய அதிகாரங்களை புரிந்து கொண்டார், அவனுடைய வல்லமையை புரிந்து கொண்டார். அவ்வளவுதான். அவனுடைய அதிகாரங்களையும் வல்லமையும் புரிந்து கொண்டார். அப்ப இப்ப பிசாசுக்கு அதிகாரமும் வல்லமை இல்லையா? கேள்வி நிறைய பேர் கேள்வி இருக்குது. இது எப்படின்னா, ஒரு டீம் போய் ஒரு ஸ்கூல் டீம் இன்னொரு ஸ்கூல் டீமோட சண்டை போடும்போது இந்த டீம் ஜெயிச்சிருச்சுன்னா அந்த டீம் தோத்துருது. அதுக்கப்புறமா அந்த டீம் வேற யாரோடவும் அது போட்டிக்கு போகுமா போகாதா? போகும். அது போலதான் சாத்தான் எல்லாரோடும் போயிட்டு இருக்கிறான். அவனுக்கு இருந்த தோத்து போன டீமுக்கு இருக்கக்கூடிய பவர் கம்ப்ளீட்டா போயிடுச்சா? இல்ல. ஜெயிச்சால பார்க்கும் பொழுதுதான் அந்த பவர் அவனுக்கு இல்லாம போகுது. அதே போல சாத்தானை ஜெயித்த இயேசுவின் பெயரை கேட்கும் பொழுதுதான் அவனுக்கு அதிகாரம் இழந்து போகிறான், வல்லமை இழந்து போகிறான். மற்றபடி அவனுக்கு வல்லமை இருந்து கொண்டுதான் இருக்கிறது, அதிகாரம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது ஒரு நாள் வரப்போகிறது. அதுதான் செகண்ட் கமிங். நீங்க சொன்னீங்க தஜ்ஜால் என்று சொல்லிக்கொண்டு தஜ்ஜால் அழிக்க போறான்னு சொல்றீங்களே, அந்த மாதிரி காரியங்கள் நடக்க போகிறது. அப்பொழுதுதான் சாத்தானை காலின் கீழே மிதிக்க போகிறார். ரைட். அடுத்தது நீதிமொழி 8 சொல்லப்பட்ட ஞானம், செல்ல பிள்ளை, அது இயேசு கிறிஸ்து அல்ல, அல்ல, அல்லவே அல்ல. அப்படி சொல்லுகிற ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தை நம்பி ஏமாந்து போகாதீர்கள், பாவம் நீங்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது நீதிமொழி 8 சொல்லப்பட்ட ஞானம், அது தேவனுடைய குணாதிசயத்திலே ஒன்று, தேவனுடைய குணாதிசயத்திலே ஒன்று. அது ஞானம் அல்ல, அது இயேசு கிறிஸ்து அல்ல. ரைட். இது இன்னொரு காரியம் கூட சொன்னாரு. கண்ணியின் வயிற்றில் பிறந்ததால் அவர் கடவுள் அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லை. கண்ணியின் வயிற்றில் பிறந்ததால் கடவுள் என்று நாங்கள் சொல்லவே இல்லை. நாங்க யாரோ ஒருத்தன் சொன்னதை பாவம் கேட்டுக்கிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு போல, பாவம். நாங்க சொல்ல, நாங்க எப்படிப்பட்டவங்க இன்னும் உங்களுக்கு தெரியல. கண்ணியின் வயிற்றில் பிறந்ததால் அல்ல, அதனால் மாத்திரமல்ல, அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பின ஒரு சரித்திர புருஷன் என்பதனாலே அவரை தெய்வம் என்று சொல்லுகிறோம். மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த ஒரு சரித்திர புருஷன். இது போல ஏதாவது ஒரு சரித்திர புருஷன் உலகத்தில் இருக்கிறார் என்றால் சொல்லுங்கள், அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயார். சொன்னபடியே பிறக்க வேண்டும், சொன்னபடியே அவர் மரிக்க வேண்டும், சொன்னபடியே உயிர் தர வேண்டும். இப்படி ஒரு காரியம் நடந்துச்சுன்னா சொல்லு தேவன் சொல்லலாம். இத நீங்க வேதத்துல இருந்தானே அவரை கடவுளான்னு சொல்ல போறேன் நீங்க. அதான் ரோமர் 1 வசனத்தை எடுத்து வச்சுங்க. முதல்ல ரோமர் 1 5 சொல்லுது, வாசிங்க. அத ரோமர் 1 5 இந்த பைபிளை வச்சுதானே இயேசு கடவுளா இல்லையான்னு சொல்ல போறீங்க. மரித்தது மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன், தேவன், பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவன். ஆமென். எதனாலே? உயிர்த்தெழுந்ததினால. மற்றபடி கண்ணியின் வயிற்றில் பிறந்தனால நாங்க ஒண்ணும் கடவுள்னு சொல்லல. சரி, இயேசு கிறிஸ்து அவர் ஒரு தீர்க்கதரிசிப்பா, அவர் ஒண்ணும் கடவுள் கிடையாதுப்பா, தீர்க்கதரிசி. இப்படியே சொல்லிட்டு வந்தாரு, ரொம்ப நேரம் சொன்னாரு. அவருக்கு இயேசுன்னு பேரு வச்சாங்க பாரு, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எங்க பைபிள்ல தானே சொல்றீங்க நீங்க எல்லாரும்.
இதுலதான் சொல்லியிருக்கு. இயேசு என்றால் அர்த்தம் என்ன? ரட்சகர், பாவத்தை தீர்க்கிற ரட்சகர். இவர் தீர்க்கதரிசியாக மாத்திரம் அல்ல சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உங்கள்கிட்ட வந்து சகோதரி யாரும் இல்லையோ, ரைட், உங்களுக்கு சொல்லுகிறேன், தீர்க்கதரிசியாக மாத்திரம் அல்ல, அவர் ஆசாரியராக மாத்திரம் அல்ல, அவர் இரட்சகராய் இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். அவர் இந்த பூமிக்கு வந்தது தன்னை இரட்சகர் என்று காட்டுவதற்காக வந்தாரே ஒழிய, இதை கொஞ்சம் குறிச்சு வச்சீங்க, கொஞ்சம் நல்லது. அவர் தன்னை தேவன் என்று காட்டுவதற்கு இந்த பூமிக்கு வரவில்லை. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவர் தன்னை தேவன் என்று காட்டுவதற்காக இந்த பூமிக்கு வரவில்லை. அவர் தன்னை இரட்சகர் என்பதை உலகத்திற்கு காட்டி உலக மக்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாகத்தான் வந்தார். வந்த அவர் ரட்சிப்பு மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து, அவர் உயிர்த்தெழுந்ததுனாலே அவர் ரட்சிப்பை கொடுத்தவர் தன்னை அறியாமலே அவரை தேவன் என்று உலகம் அறிந்து கொள்ளத்தக்கதாய் அவர் காரியங்களை சொன்னார். அதனால அவர்கள் இதற்கெல்லாம் புரிந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் நல்லவர். அன்பிற்கினிய சகோதரர்களே, மேடையில் உள்ளவர்கள் மட்டும் வசனத்தை வாசிக்கட்டும், பேசட்டும். மற்றவர்கள் யாரும் வசனத்தை வாசித்து, அதான் மேடையில் உள்ளவர் இல்லை, இவங்க வாசிக்கிறாங்க, இல்லை வாசிக்க, இனிமே வாசிக்க, யாரும் பேச வேண்டாம். முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து தங்களது வாதங்களை எடுத்து வைப்பார். இந்த போதகர் அவர்கள் இந்த நான் பேசிய வார்த்தைகளுக்கு கவுண்டர் கொடுத்தார்கள். முதலாவது அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், ஆண்டவர் என்றால் கடவுள் என்று சொன்னார்கள். ஆண்டவர் என்றால் கடவுள் அல்ல, லார்ட். நம்ம வந்து நமக்கு யுவர் லார்ட் அப்படின்னு சொல்றோம். நமக்கு வக்கீல் வந்து நீதிபதியை பார்த்து சொல்றாங்க யுவர் லார்டுன்ட்டு. ஆகவே நீதிபதி கடவுளாக்க முடியாது. பைபிள் பிரகாரமே ஆதாரம் கொடுக்கிறேன். பத்சேபாள் சாலமோனை தவிர்த்து வேறொரு அவருடைய மகன் அதோனியா அவருக்கு அபிஷேகம் பண்ண போகிறார்கள் அரசராக. அப்பொழுது வந்து தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இந்த மாதிரி வேறொரு அபிஷேகம் பண்ணுகிறார்கள், நீ போய் ராஜாவினிடத்தில் போய் நீ கேளு, நீ சாலமோன் இருக்கிறதுல வேற ஒருத்தர் ஏன் அபிஷேகம் பண்ணு. அப்போ பத்சேபாள் சொல்லுகிறார், பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினால், அப்போது ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். தாவீது கேட்கிறார். அதற்கு அவள், என் ஆண்டவனே, எனக்கு பின் என் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாக வேண்டும். அப்படி என்றால் ஆண்டவன் என்ற சொல் லார்ட் என்ற அர்த்தம், அது கடவுள் என்று அர்த்தம் இல்லை. ஆண்டவரே ஆண்டவரே என்பதனால் இயேசு கிறிஸ்து கடவுளாகிவிட முடியாது. ஆண்டவரே என்பது தன்னுடைய தகுதிக்கு மேலானவர், ராஜா, முதலாளி, தனக்கு மேலான அதிகாரிகள், இவர்கள் எல்லாம் லார்ட் என்று உலகபூர்வமான வாழ்க்கையிலே நாம் சொல்கிறோம். லார்ட் என்றால் ஆண்டவர். அதே வார்த்தையை பத்சேபாள் சொல்கிறார் லார்ட் என்று. நீர் என்னை பணிந்து கொண்டால் அப்படின்னு சொல்றார். அந்த மத்தியில அவர் சொல்றாரு, மத்தியில் என்ன சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாராக அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே பிசாசியிட சொன்னதுனால இயேசுதான் தேவன் அப்படின்னு சொன்னாரு. அது அப்படி அல்ல. அவர் முதல்ல சொல்றாரு, அந்த சாத்தான் என்ன பண்றான், தேவனுடைய கட்டளைகள் ஒரு கட்டளை எடுத்து வைக்கிறான். இறைவனுடைய கட்டளைகள்ல ஒரு கட்டளை ஒண்ணு எடுத்து வைக்கிறான். அவருடைய பிரமாணங்கள்ல ஒரு பிரமாணம், நீ தேவனுடைய குமாரனையானால் தாழகுதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லிடாதபடி அவர் உண்மை கடலில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது. அந்த வசனத்தை சொல்றான். அந்த வசனத்தை சொல்லும் போதுதான் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. டோன்ட் டெஸ்ட் காட், கடவுளை பரீட்சை பார்க்காத, எழுதி இருக்கிறதுன்னு சொல்றான். ஆகவே அவன் வந்து சாத்தா வந்து நேரடியாக சொன்னதுனால இவர் தேவன் இல்லை. அவன் இறைவனுடைய வார்த்தைகளை மேற்கோள் காட்டி, உன் பாதம் கல்லிடாதபடி உன்னை கரங்களில் தூதர்கள் ஏந்திக் கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறது வேதத்திலே. அப்பனா நீ குதி, உன்னை காப்பாற்றுறாரா என்ன பார்க்கலாம் அப்படின்னும் போதுதான் உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்காதே என்று சொன்ன வார்த்தை இயேசு கிறிஸ்துக்கு சொன்னதா தேவனுக்கு சொன்னதா நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். அடுத்தது சொந்த மகனாக்கினார்.
இயேசு கிறிஸ்து சொந்த மகனாக்கினார். இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்தில் என்ன சொல்கிறார்? வேத வசனங்களை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று சொல்லியிருக்க, வேத வசனம் தவறாததா இருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் இவ்வுலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் இருக்கிறான் குமாரன் என்று சொன்னதில் தேவதூஷம் சொன்னது போலாகுமா கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? வேத வசனங்களை பெற்றுக் கொண்டவரை தேவர்கள் என்று சொல்லியிருக்க, வேத வசனமும் தவறாததா இருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கின்ற நான் குமாரன் என்று சொன்னதினால் அது தேவதூஷணமாகுமா? தேவனுடைய சத்தியத்தை போதித்த மனுஷனாகி என்னை கொல்ல வகை தேடுகிறீர்கள் என்றார். அதே வசனத்தில் பின்னாடி வருகிறது. ஆக அவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதற்கு காரணம் வேத வசனங்களை பெற்று பிதாவினால் அனுப்பப்பட்டுனா பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டான் இல்ல, தவறான போதனைகள். இப்ப சிஎம் வீட்டுல இருந்து வர நான் சிஎம் அனுப்பினாருன்னா சிஎம் வீட்டுல இருந்து வரான்னு சொல்ல முடியாது. அவர் வீட்டுல இருந்து கூட வரலாம், அவர் வீட்டுல இருந்து கூட வரலாம். அதனால சிஎம் வீட்டுல இருந்து வந்தாருன்னா ஏத்துக்கிட்டு வைப்பாரு, பிதாவின் வீட்டுல இருந்து வந்தாரு, அவர் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டாரு அப்படின்றது தவறானது. ஆதாம் இறைவனை நேரடியா பார்த்தா என்ன சொன்னார்? அவர் மோசேயை சொல்றாரு, மோசேயை போல முகமுகமாய் தரிசித்த ஒருவன் இதற்கு முன்னாடி கிடையாது பின்னாடி கிடையாது. மோசே தான் முகமுகமாய் பார்த்தான் அப்படின்னு சொல்றார். ஆதாமை அந்த ஒரு ரூபத்துல இறைவனை கண்டதாக பைபிளில் ஆதாரம் இல்லை. ஆதாம் இறைவனை பார்த்ததாக பைபிளில் ஆதாரம் இல்லை. அடுத்தது என்ன சொல்றாரு? தேவன் என்றால் கடவுள் என்று சொல்கிறார். தேவன் என்றால் கடவுள் இல்லை. மோசே என்ன சொல்ற? எனக்கு திக்குவாயா மந்தனாவா இருக்குது, நான் அந்த 1,00,000 மக்களை வழிநடத்தணும், நான் பாருங்கிட்ட எப்படி போய் பேச எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றான். அவ உன்னுடைய சகோதரன் ஆரோன் உனக்கு உதவி செய்வான், அவன் உனக்கு உதவி செய்வான், நீ அவனுக்கு தேவனாய் இருப்பாய். தேவனாய் இருப்பாய் என்றால் தேவன் என்றால் தேவனுடைய வார்த்தையாய் இருப்பாய் என்றுதான் அர்த்தம். தேவன் என்றால் அது கடவுளை பற்றி சொல்லப்பட்டது, அது தேவன் என்றால் இவர் தேவன் அப்படி என்ற அர்த்தம் இல்லை. தேவனுடைய கிறிஸ்துவனா என் தேவனே என் தேவனே. அப்ப என்ன சொல்றாரு? ஏலோகி ஏலோகி என்றால் புளூரல், அது டபுள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் சிலுவையில் அறியப்படும் போது ஏலோகி ஏலோகி லாமா சபக்தானி என்ற ஒரு வார்த்தை கொடுத்தார். அது 2 கடவுள்களை அழைக்கிறாரா? ஒரு கடவுளை அழைக்கிறாரா? ஒருவர் தானே அழைக்கிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அது சிங்குலர் ஃபார்ம்ல இருக்கிறது. அதை நீங்கள் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். தாவீதின் குமாரன் இயேசு. தாவீதின் குமாரன் எப்படி ஆவார்? ஒரு தகப்பனே இல்லாது பிறந்த குழந்தை இயேசு. ஒரு மரியாளுடைய கண்ணியின் வயிற்றில் பிறக்கிறார். அவர் எப்படி தாவீதின் குமாரன் ஆவார்? சற்று சிந்தித்து பாருங்கள். அவரை தாவீதின் குமாரனாக கொண்டு வர வேண்டும் என்ற காரணத்தினால் யோசேப்பை அவருக்கு வளர்ப்பு தந்தை ஆக்கினார்கள். வளர்ப்பு தந்தையாக்கி அவர் தாவீது வம்சத்திலே கொண்டு வரலாம் என்று செய்தார்கள். தாவீது வம்சத்திலே ஏன் கொண்டு வர வேண்டும்? இயேசு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் என்ற உண்மையை இந்த இடத்தில் உங்களை வைக்கிறேன். இயேசு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் என்ற உண்மையை இந்த இடத்தில் வைக்கிறேன். யூத ராஜசிங்கம் உயிர் பிறந்தார் என்ற பாடலை இனி பாடாதீர்கள். இயேசு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர், மரியாள் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். இயேசு யூதன் அல்ல. இயேசு யூதனாக இருந்தால்தான் தாவீதின் வம்சமாக முடியும். தாவீதுக்கு ஒரு மீது உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன் என்று சொன்னால் தாவீது கொடுத்த இறையாட்சியை, தாவீதை போல இறையாட்சி செய்பவனை நான் எழும்ப பண்ணேன் பிற்காலத்தில் என்று அர்த்தம். இயேசு எங்கே இறையாட்சி செய்தாரா? இயேசு எங்கே இறையாட்சி செய்தார்? ஒரு இவாஞ்சலிஸ்டாக இருந்தார். ஒரு ஊழியக்காராக ஆங்காங்கே அவருடைய சத்தியத்தை எடுத்து வைத்தார். அந்த இறையாட்சி செய்தது யார் என்பது மற்றொரு அது பின்னால் வருகின்ற ஒரு விஷயங்கள். தாவீதை போல இயேசு இறையாட்சி செய்யவில்லை. சங்கீதம் 45 எடுத்து படியுங்கள். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாக எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. எல்லா மனுப்புத்திரரிலும் நீ மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள்மழை பொழிகிறது. ஆகையால் தேவன் உண்மை எந்தமைக்கு மாற்றி வைக்கிறார். சோழவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய பட்டயத்தை உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்து நிமித்தம் நீதியின் கூடிய சாந்தத்து நிமித்தம் உடைய மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வரும். உமது வலதுகரம் பயங்கரமாக விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சதலங்கள் சத்துருக்களின் இருதயத்தில் பாயம். ஜன சதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீ செங்கோல். இயேசு எங்கே அரசாட்சி செய்தார்?
எங்கே பட்டயத்தை இடுப்பில் கட்டி கொண்டு குதிரையிலே சவாரி செய்தார்? அது மறுமையில் நடக்கும் என்றால் அது மறுமையில் எல்லாமே ஒரே ஆட்சி தானே. அப்போதைய எதற்கு பட்டயம்? மறுமையில் நீதி உள்ள ஆட்சி தான் நடக்கப் போகிறது. அதுக்கு எதற்கு பட்டயம்? தேவையில்லையே. இது இயேசு கிறிஸ்துக்காக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்றால் அடுத்த தீர்க்க தரிசனம் இருக்கிறது. குமாரத்தியை கேள், உன் செவியை சாய்த்துக்கொள், உன் ஜனத்தையும் தகப்பன் விட்டை மறந்துவிடு. உனது நாயகிகளுக்குள்ளே அரச குமாரத்திகளும் உண்டு, ராஜஸ்திரியின் ஓட்டியும் தங்க மனிதர்களாய் உன் வலது பக்கத்தில் வீட்டிருக்கிறாள். இயேசு கிறிஸ்துக்கு பெண்களே கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு பெண்கள் இல்லை. இந்த நாய்கள் உமது நாய்களுக்குள்ளே அரச குமாரத்திகளும் உண்டு என்று சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் யாருக்கு? ஆக தாவீதின் போல இயேசு கிறிஸ்து அரசாளுவதற்காக அவர் தாவீதின் குமாரன் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்கிறார். யோவானில் சொல்கிறார், நான் என்னுடைய மகிமையை தேடாமல் என்னை அனுப்பினுடைய மகிமையை தேடுவதே எனக்கு சித்தமாயிருக்கிறது என்றார். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னவர் யோனாவிலும் மிக பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று தன்னை காலரை தூக்கி கொண்டு சொல்வதற்கு வாய்ப்பு ஒருபோதும் இல்லை என் அன்பானவர்களே. பிறகு சொல்லுகிறார், வேறொன்று சொன்னார். இவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தர் என்பதை ஒரு தீர்க்க தரிசனத்தை ஒரு இடத்தில் சொல்லும் போது அந்த தீர்க்க தரிசனம் அவர் பொருந்த வேண்டும், அதை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஆலோசனை கர்த்தர் இல்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்கிறவன் ஒருபோதும் அதில் பிரவேசிப்பதில்லை. அநேகர் எந்நாளில் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினால் பிணியாளிகளை சொத்தமாக்கினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசிலை துரத்தினோம் அல்லவா என்று சொல்வார்கள். அக்கிரம சிந்தை உள்ளவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள். இஸ்ரவேலே கேள், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொன்னார். அவர் தன்னை ஆலோசனை கர்த்தராக சொல்லவே இல்லை. சமாதான பிரபு, சமாதான பிரபு எங்கே? சமாதான பிரபு இல்லை. அவர் சொல்லிவிட்டார், நான் சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேன் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தை அனுப்ப வந்தேன். இது முதல் தகப்பனுக்கும் தாய்க்கும் விரோதம் இருக்கும், மகளுக்கும் மருமகளுக்கும் விரோதம் இருக்கும், பிள்ளைக்கும் மகனுக்கும் விரோதம் இருக்கும். இந்த சமாதான பிரபு அதையும் விட்டு விடுகிறார். நித்திய பிதா அவர் சொல்லிவிட்டார், பூமியிலே பிதா என்று ஒருவரையும் அழைக்காதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிறார் உங்கள் தேவனே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். அதையும் மறுத்துவிட்டார். வல்லமையுள்ள தேவன் ஒருவர் வரார், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை நீ நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவனை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே அப்படி என்று சொன்னால் அந்த 4 வசனமும் இயேசு மறுத்துவிட்டார். அப்ப அதே போல அவர் உயிரோடு இருந்து சரித்திரத்தை படைத்தார் என்றார். அப்போது இயேசுக்கு மோசேவும் எலியாவும் மலையிலே வந்து இறங்கினார்களே, அவர்கள் எப்படி வந்து இறங்கினார்கள் மலையிலே? இயேசுவோடு சம்பாஷணை பண்ணுவதற்கு மோசேவும் எலியாவும் மேலே இருந்து இறங்கி வருகிறார்கள். மோசே எப்படி மேலே போனான்? இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தேவன் மரித்தோருக்கு தேவனா இல்லாமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனா இருக்கிறார். நீங்கள் சொல்ல கேட்டிருப்பீர்கள், ஆதாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறார் என்று, இவர்களுக்கெல்லாம் ஜீவன் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மிகுந்த சத்தமாய் அவர் உயிரை விடும்போது அநேக பரிசுத்தவான்கள், இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியே அநேக பரிசுத்தவான்கள் தங்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு எழுந்து பரிசுத்த நகரத்திற்கு பிரவேசித்தார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுவதற்கு முன்னாலே அநேக பரிசுத்தவான்கள் உயிர் தெழுந்தார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து முதலாவது உயிர் தெழுதல் அல்ல. இயேசு கிறிஸ்து கடவுள் என்றால் அவர் 1000 முறை மரிக்கலாம், 1000 முறை அவர் உயிர்ப்பிக்கிறவரும் அவரே, மரணிக்க செய்கிறோம் அவரே, உயிருள்ளதை உயிரற்றதாகவும் உயிரற்றதை உயிருள்ளதாகவும் ஆக்க அவரால் மூடும். அவர் உயிர் தேர்ந்தார் என்றால் ஒன்று கடவுளாக சொல்லுங்கள், இல்லை மனிதனாக சொல்லுங்கள். அத்தி மரத்தை பார்த்தால் பசி உண்டாயிற்று, சபித்தார், அது பட்டு போயிற்று என்றால் அது யாருடைய செயல்? மனிதனுடைய செயல் தானே. பொல்லாத விபச்சார சந்ததி என்று சொல்லக்கூடுமா? இன்றைக்கு நம்முடைய இந்த உலகத்திலே ஒருவரை பார்த்து பொல்லாத விபச்சார சந்ததி என்றால் என்ன கோபம் வரும்? அப்படி அவர் சொல்லியிருப்பாரா? இல்ல சொல்லியிருக்க கூடுமா? ஆக மனிதனுக்குண்டான கோபங்களும் மனிதனுக்குண்டான சிந்தனைகளும் மனிதனுக்குண்டான எல்லா விஷயங்களும் அவருக்கு ஏற்பட்டது. அவர் மரணத்துக்கு ஏதோ துக்கம் கொண்டிருந்தார். அவர் என் தேவனாய் இருந்தால் மரணத்துக்கு ஏதாவது துக்கம் கொண்டிருக்க முடியும்? அவருக்கு மரணத்தை பயந்தார். நீ வந்து யூதருக்கு ராஜாதானா, நீ கிறிஸ்துதானா என்று பிலாத்தவரை தோண்டி கேட்கும்போது என்ன சொல்கிறார்? நான் சொன்னாலும் நீர் என்னை விடுதலை பண்ண மாட்டீர்கள். விடுதலையை நினைத்தார், விடுதலை ஏங்கினார், விடுதலைக்காக காத்திருந்தார், விடுதலை செய்வார்களா என்று அவர் ஏங்கிக் கொண்டிருந்தார்.
அவருக்கு மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டாய் வேறு துளிகள் பெரும் துளிகளா இந்த கற்களின் மேலே விழுந்தது என்று வேதம் சொல்கிறது. ஆக அடுத்ததாக சொல்கிறார், இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆனா வெட்க சொன்னது என்ன பேரு? இதோ தன்மையை கர்த்தவதியாக ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டு போனார். ஏசாயா தீர்க்கதரிசி இம்மானுவேல் தான் வைக்க சொன்னாரு. ஏன் இயேசுன்னு வச்சிருக்கு கேட்டா இதுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்தா என்ன அர்த்தம்? இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். சரி, அதே வைக்க வேண்டியதானே? ஏன் இயேசுன்னு வச்சிருக்கு? இயேசு ரட்சகர், இயேசு ரட்சகராக வந்தார் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று யோவானுடைய சீஷர்கள் யோவானிடத்திலே வந்து அறிவிக்கிறார்கள். இதோ போதகரே, நீரும் சாட்சி கொடுத்தீரே, உம்முடன் ஒருவர் இருந்தாரே, அவர் அக்கறையில் சீஷர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று சொல்கிறார். அப்போது யோவானுடைய சாட்சி என்ன? பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுத்தாலும் பரலோகத்திலிருந்து ஒருவன் கொடுக்கப்பட்டால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து சொல்றார், தேவன் ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் என்னிடத்தில் வர முடியாது. இயேசுவே ரட்சகராக இருந்தால் அவரை இழுத்துக்கலாம். எல்லாரும் நீவா 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 நீவா. தேவன் ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் என்னிடத்தில் வர முடியாது என்று இயேசு கூறுகிறார். ஆக இப்படி இயேசு தன்னை நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிறார். அந்த மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போகிறோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னதால் இயேசு கடவுள் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நேரம் முடியும். கிறிஸ்துவ சகோதரர் பேசுவார்கள். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவரே என்று பத்சபாள் தாவீதை பார்த்து சொன்னதாக சொன்னார். ஆண்டவனே, அது மூல பாஷையில கொஞ்சம் தயவு செய்து படிக்க வேண்டுமாய் சகோதரரை கேட்டுக்கொள்கிறேன். இங்கிலீஷில் கூட படிக்கலாம். லார்ட் என்றால் ஸ்மால் எல், LORD, லார்ட், ஸ்மால் எல். கேபிட்டல் எல் போட்டாதான் ஆண்டவர் கடவுள். இங்கே கேபிட்டல் எல் போடல, ஸ்மால் எல். இதைத்தான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலேயே ஆபிரகாமை சாராள் ஆண்டவனே என்று சொன்னார் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல அதே போல மோசேக்கு ஆரோன் தேவனாயிருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல தேவன் என்பது கேபிட்டல் G காட் போடணும். GOD காட், கேபிட்டல் G போட்டாதான் தேவன். ஸ்மால் G போட்டா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தேவர்கள், ஸ்மால் G போட்டா நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கு பத்தியெல்லாம் கூட சாமி மாட சாமி அதெல்லாம் ரைட். இங்கே கேபிட்டல் G போடல. உங்களுக்கு அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ் படிச்சா தான் நமக்கு தெரியும். ஏதோ தமிழ்ல போட்டுக்கிறாங்கிறதுனால அதை நம்ம எடுத்து படிச்சுட்டு உட்காந்துருந்தா அது வேஸ்ட். அதனால ஆர்வனா இருக்க யாத்திராகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திராகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 7:1 எழுதப்பட்டது தெரியுமா? பார்வோனுக்கு தேவனாயிருப்பான். அப்படின்னா அர்த்தம் என்ன? ஸ்மால் G என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இட் இஸ் நாட் ஆக்சுவல் காட். பெரிய ஆளா இருப்பான், எஜமான் போல இருப்பான், தலைவனாய் இருப்பான், ஆளுகிறவனாய் இருப்பான். அதுதான் அதனுடைய அர்த்தமே, வேற ஒண்ணும் கிடையாது. ரைட். அதனால ஒரிஜினலை படிக்காம தயவு செய்து நீங்க சொல்லாதீங்க. அடுத்தது இந்த லூக்காவில 4ஆம் அதிகாரத்துல பிசாசு சொன்னத அவர் ஒரு மாதிரி பிசாசு குழப்புற மாதிரியே குழப்பிட்டாரு. நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுல 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 12ஆம் வசனம் வாசிங்களேன். லூக்கா 4:12. அதற்கு இயேசு, பாருங்க சீக்கிரம். உமது பாதம் கல்லிடாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார். சரி. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறது. பிசாசு இயேசுவை பரீட்சை பார்க்கிறான். எப்படி? குதி வந்து காப்பாத்தவனா இல்லையான்னு பார்க்கலாம். அப்போ பிசாசு இயேசுவை பரீட்சை பார்க்கிறான். அதனாலதான் அவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. கரெக்டா பதில் சொல்லிக்கிறாரு. பதில் புரியல போல தெரியுது. இது லோ கோர்ட்ல தோத்து போனாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவீங்க போல தெரியுது. சரி பரவாயில்ல, எப்படியோ போங்க, எங்க போனாலும் தோத்துருவீங்க. ரைட். அடுத்தது
தேவன் என்று சொன்னாலே ஏலோஹிம். இந்த காரியம் புரியல, என்னன்னு புரியல நமக்கு. ரைட், தாவீதின் குமாரன், அவருக்கு குருத்தோலை பிடித்துக் கொண்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவரை ஏற்றி கொண்டு போகும் பொழுது தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று பாடிக்கொண்டுதான் போனார்கள். அந்த ஊர் மக்களுக்கு தெரியுது தாவீதின் குமாரன்னா என்னன்னு சொல்லி. நம்ம ஆட்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அது நம்ம சகோதரருக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியும் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர், இனிமேல் தெரியும். ரைட், இயேசு யூத வம்சம் அல்ல, இயேசு லேவியின் வம்சங்கிறாரு. அவர் என்ன ஜாதிக்காரன் பேசுறதுக்காக இங்க நம்ம வந்திருக்கிறோம்? அவர் கடவுளா இல்லையா அதை சொல்லத்தானே வந்திருக்கிறீங்க நீங்க. அவர் என்ன ஜாதி, ஏது ஜாதி, யாருக்கு பிறந்தாரு, என்ன விஷயம், இந்த கேள்விக்கு நம்ம அல்ல. இதெல்லாம் ஒரு ட்விஸ்டிங் கேஸ். இதெல்லாம் மக்களை திசை திருப்புகிற காரியங்கள். அவர் கடவுளா இல்லையா? வேதத்தின்படி கடவுள் தான் சொல்லு, அதுதான் தேவை. அவர் லேவி கோத்திரத்தில் பிறந்தாரா, யூதா கோத்திரத்தில் பிறந்தாரா என்று இன்னொரு நாளைக்கு நம்ம எல்லாம் ஆர்கியூ பண்ணிக்கலாம். இன்னைக்கு வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை. நிச்சயமாய் அதுக்கும் பதில் இருக்கு. ரைட், நல்ல போதகரே, அதை சொல்றதுக்கு தலைப்பு இல்லை இப்போ. ரைட், நல்ல போதகரே அப்படின்னு சொல்லிட்டு என்னை நல்லவன் என்று சொல்வானேன் அப்படின்னு அவரு கேட்டாராம், இயேசு கிறிஸ்து கேட்டாராம். ரைட், வெரி குட். உலகத்திலேயே எல்லாரும் பாவி, தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை. அப்படி இருக்கும்போது இயேசுவை பார்த்து ஒருத்தன் நல்லவரேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கியா, பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்குது தேவன் ஒருவர் தான் நல்லவர், எல்லாரும் ஏகமாய் கெட்டு போன பாவிகள். அப்படின்னா இயேசுவை பார்த்து நல்லவரேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ என்னை தேவன் என்று சொல்லுகிறாயே, தன்னைத்தானே ஒத்துக்கொள்கிறார் இயேசு கிறிஸ்து தன்னை தேவன் என்று. ஆமென். ரைட், இந்த காரியம் புரியணும் கொஞ்சம் நல்லா. கொஞ்சம் அது ரொம்ப சிந்திச்சா தான் தெரியும். ரைட், பரவாயில்ல. இயேசு தெய்வமா என்பதுதான் இன்னைக்கு கேள்வி. இயேசு இறையாட்சி செஞ்சாரா, இயேசு ஆண்டாரா, கத்தி முடிச்சாரா, AK-47 முடிச்சாரா, அதெல்லாம் கேள்வி. இப்ப கேள்வி என்ன தெரியுமா? உங்களுடைய கேள்வி, எங்களுடைய கேள்வி இல்ல. உங்களுடைய கேள்வி இயேசு தேவனா? அப்ப இயேசு தேவனா என்று நான் பைபிள்ல இருந்தே சொல்லிக் கொடுக்க போறேன் என்று தான் வந்திருக்கிறீர்கள். அதனால இயேசு ஆள் இல்ல, அவர் ஆழ்வார் என்று நாங்கள் சொல்லுவதற்கு நேரம் இல்லை. இன்னைக்கு அவர் ஆழ்வார், அதை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆளத்தான் போகிறார். ரைட், ஏசாயா 9:6 தப்புங்கிறாரு. ஏசாயா 9:6 தப்புன்னு எப்படியா ப்ரூவ் பண்ணுவீங்க? இந்த புக்கை வச்சே இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று சொல்ல போறேன்றீங்க. அப்புறம் ஏசாயா 9:6 தப்புன்னா புக்கே தப்பா? எதெல்லாம் தப்புன்னு முதல்ல சொல்லிருங்க, அதுக்கப்புறமா அறிக்கை பண்ணலாம். எதெல்லாம் தப்புன்னு சொல்லிருங்க, அப்புறமா அறிக்கை பண்ணலாம். அதுல எழுதப்பட்டிருக்கிறது வல்லமையுள்ள தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல நான் சொன்னபடி ஸ்மால் ஜி போடல, பவர்ஃபுல் காட் கேபிட்டல் ஜி போட்டிருக்கு. படிச்சு பாருங்க, போய் ஒரிஜினல்ல படிங்க. ரைட், அடுத்தது மோசே எப்படிப்பட்டமா, யோவான் எப்படிப்பட்டமா, இந்த டிஸ்கஷனே நம்ம எல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம டிஸ்கஷன் இயேசு தேவனா, அதை பத்தி தான் சொல்லணும். இப்போ கடவுள் தேவன் மனிதனாய் வந்தார் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த பூமியில் வாழ்ந்தார் என்பதை ஒத்துக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து 100% மனிதனாய்த்தான் வாழ்ந்தார். மனிதனாய் வாழ்ந்தவர் மனிதன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் இருந்தார். அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவர் மனிதனாகவே வாழ்ந்தார். அதனால கொலோசியர் 2:9 சொல்லுகிறது, தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள்ளே வாசமாயிருந்தது. அப்ப தெய்வீகமும் அவருக்குள்ளே இருக்கிறது, மனுஷீகமும் இருக்கிறது. ஆக இவரை மனுஷ லெவல்ல தான் அவர் எல்லா காரியமும் செய்திருக்கிறார். மனிதனாய்த்தான் வந்தார். இவர் மரணத்துக்கு பயந்தார் என்று சொல்லுகிறார்கள். மரணத்துக்கு அவர் பயப்படுகிறவராய் இருந்தால் உலகத்துக்குள்ளே பிரவேசிக்கவே தேவையில்லை. இது இப்ப மாத்திரம் இல்ல, பரலோகத்திலேயே அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. யார் போவார்கள், யார் ரத்தம் சிந்துவார்கள், டிஸ்கஷன். இதெல்லாம் படிக்கணும், வேதத்துல தான் சொல்ல போறீங்க. நீங்க வேதத்துல தான் எழுதப்பட்டிருக்கிறது. டிஸ்கஷன் பண்ணி பரலோகத்திலேயே முடிவெடுத்து, பரலோகத்திலே இவருக்கு ஒரு சரீரம் ஆயத்தப்படுத்தி
எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சரீரம் பரலோகத்திலே உண்டாக்கப்பட்ட சரீரம். அந்த சரீரம், அந்த வித்து கன்னியின் வயிற்றிலே கொண்டு வந்து வைக்கப்பட்டு அது மனிதனாய் பிறந்திருக்கிறது. அவ்வளவுதான். ஆக இது பரலோகத்திலிருந்து தான் இது வந்திருக்கிறது. இவர் பரலோகத்திலிருந்து வந்தவர் தான். இதுக்கு ஆதாரங்கள் ஏராளம் உண்டு. வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம் நானே, அவரே சொல்லி இருக்கிறார். இவர் சொல்லி இருக்கிறார் வானத்திலிருந்து. யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பரலோகத்துக்கு ஏறினவரும் பரலோகத்திலிருந்து இறங்கினவருமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு ஏறி செல்லவில்லை. ஆக இவர் பரலோகத்திலிருந்தே இறங்கி வந்தவர். நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி மிச்சாக்கள் மாதிரி எங்க இருந்தோ இல்ல, இவர் பரலோகத்திலே இறங்கி வந்தார் என்று எங்கள் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எந்த வேதத்தின்படி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொன்னீர்களோ அந்த வேதம் சொல்லுகிறது. இதுல 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 47ஆம் வசனத்தில், முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டானவன், இரண்டாம் மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவோ வானத்திலிருந்து வந்தவர். ஆனால் இது வசனம் சொல்லுகிறது, இந்த வேதம் சொல்லுகிறது அவர் வானத்திலிருந்து தான் இறங்கி வந்தார். இப்போ கெத்செமனே தோட்டத்துல அவர் அழுதாரு, இந்த சாவுக்காக பயந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்லவே இல்லை. அவர் ரத்தம் சிந்தி சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். அந்த திட்டத்துக்கு முன்னாலே அவர் சாகக்கூடாது. அந்த திட்டத்துக்கு முன்னாலே அவரை சாகடிக்க வேண்டும் என்று பிசாசு நினைக்கிறான். அது கெத்செமனே தோட்டத்திலே அவருக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி உண்டாக்குறான். ரத்த வெறுவி வருகிறது. அப்பதான் அவர் சொல்றாரு, இப்பவே நான் மரித்து போய்விட்டால் நான் வந்தது வேஸ்ட் ஆயிருமே ஆண்டவரே. அதனால நிச்சயமாய் நீர் என்னை பாலப்படுத்தும், பக்குவப்படுத்தும், அந்த இடத்துக்கு கொண்டு போகும். சிலுவையிலே நான் சாக வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும், ரட்சிப்பை கொடுக்க வேண்டும், உலகத்து மக்களுக்கு ரட்சிப்பை அளிக்க வேண்டும். அதனால இவர் அதாவது நம்முடைய ரட்சிப்பு வீணாய் போகக்கூடாது என்று ஆண்டவர் நமக்காய் கண்ணீர் விட்டார். அவருடைய சாவுக்காய் கண்ணீர் விடல, அவர் ரத்தம் சிந்துறதுக்காக கண்ணீர் விடல. நமக்கு என்ன காரியத்துக்காக வந்தாரோ அந்த காரியம் வீணாய் போக கூடாது. இந்த பிசாசு இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறான். அதனாலேதான் அவர் சொல்லுகிறார். இப்போ நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், அவரே சொல்றாரு எல்லாமே. அப்போ யாரு இயேசு சொன்னாருன்னு சொல்ல, நம்ம பிரதரே சொல்றாரு, முஸ்லிம் பிரதரே அப்படி இயேசு சொன்னார்னு. அப்ப அவருதான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன், அவர்தான் கடவுள். அப்புறம் என்ன வேறால? நானே வழி, என்ன தைரியம் அதெல்லாம்? நானே வழி, நானே ஜீவன், நானே சத்தியம், இப்படி சொல்லக்கூடிய ஒரு தைரியம் யாருக்கு வரும்? மனுஷனுக்கு வருமா? தேவத்துவம் அவருக்குள்ளே பரிபூர்ணமாய் இருக்கிறது. அதனால நிச்சயமாய் அவர் தேவன் தான். மற்றபடி வேற காரியங்கள் ஒன்றும் இல்லை என்று நான் நினைக்கிறேன் அவர்கள். அதனால தயவு செய்து நீங்க நேரத்தை வீணாக்காம நீங்க இந்த புக்ல இருந்து அவர் கடவுள் தான் என்று சொல்லுங்க. அப்படி இப்படி ஏசாயா 45ஆம் அதிகாரத்தை சொல்ல ஆரம்பிச்சா டைம் போதாது. ஆனால் 45ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது அது இயேசுவை பற்றியதான். சங்கீதம் 45 சொல்லப்பட்டது அது இயேசுவை பற்றி தானே ஒழிய வேற யார பற்றியும் அல்ல. அதனால அதுல சங்கீதம் 45 வரிசையா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1ஆம் வசனம் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ராஜா இல்ல, இப்ப முதலாம் வருகிலே ராஜாவாய் இல்லை, 2ஆம் வருகிலே ராஜாவாய் தான் வரப்போகிறார். அழகுடையவர். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா அழகாய் இருந்தவர் அந்தகாரப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அழகா இருப்பவர். உன்னத பாட்டை வாசிங்கன்னா புரிஞ்சிடும். 3ஆம் வசனம் சொல்லுது பட்டயம். பட்டயம்னா அது நான் சொல்லக்கூடாது, முகமது பேரெல்லாம் ரைட்டு. ராஜாக்கள் வைத்திருக்கிற பட்டயங்கள் அதை பத்தி தான் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அவங்க. அல்ல, இது வசனமாகிய சத்தியமாகிய பட்டயம். நம்முடைய ஆண்டவர் வைத்திருந்தது வசனமாகிய சத்தியமாகிய பட்டயம். 4ஆம் வசனத்தில எல்லாம் வரக்கூடிய ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பெண்களை பத்தி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பத்தியா பெண்களை பற்றி சொல்லப்பட்ட வசனத்தை எடுங்க சீக்கிரம் சீக்கிரம். 10ஆம் வசனம். அதுக்கு முன்னாலயா உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு அப்படின்னு சொன்னா இயேசுக்கு என்ன அரசருடைய குமாரத்திகள் இருந்தாங்களா? கேள்வி இது. நாங்களே அரசருடைய குமாரத்திகள். எங்களை பார்த்தார் ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் எல்லாரும் குமாரத்திகள், தேவனுடைய பிள்ளைகள், சீயோன் குமாரத்தி.
ஆமென். எங்களை பார்த்தா எழுதப்பட்டிருக்காது. நாங்களாம் சாதாரண குமாரத்தி இல்ல, அரசரின் குமாரத்திகள். வாசிங்க இன்னும். ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாசத்தில் நிற்கிறாள். ஆ. குமாரத்தியே கேள். ஆ. நீ உன் செவியை சாய்த்து போதும். கேட்டுக்கொள். 13ஆம் வசனம். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். ம். அவள் உடை போர் சரிகையாய் இருக்கிறது. சரி. 14ஆம் வசனம். சித்திர தையாளை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்துக் கொண்டு வரப்படுவார்கள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். கன்னிகைகளை கூட்டிட்டு வருவாராம். நாங்க எல்லாரும் திருமணத்துக்காக தயாராக இருக்கக்கூடிய கன்னிகைகள். நாங்கள் எல்லாரும் ஒரு நாள் வரப்போகிறது. இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவை வரும் பொழுது நாங்கள் கன்னிகைகள் எல்லாம் அவரோடு சேர்ந்து திருமணத்திற்காக தயாராகி கொண்டிருக்கிறோம் நாங்கள் எல்லாரும். ஆமென். அதனால இது ஒண்ணு யாரோ ஒரு மனுஷனுடைய கன்னிகள், மனுஷனுடைய கல்யாணம், மனுஷனுடைய ராஜாத்தி அல்ல. தீர்க்க தரிசனம் என்றால் என்ன என்று புரிய வேண்டும். 1 பேதுரு 1:20, 2 பேதுரு 1:20. தீர்க்க தரிசனம்னா என்ன தெரியணும். பைபிள்ல இருந்தா சொல்லி கொடுக்கறேன்னு சொல்றீங்க. அதனாலதான் பைபிள் வசனத்தையே எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்க வேற இதுல இருந்தா சொல்லி கொடுக்கறதா இருந்தீங்கன்னா வேற எதையும் எடுக்கிறது எங்களுக்கு தெரியும். வேதத்தில் உள்ள எந்த ஏசாயா, அதாவது சங்கீதம் 45 ஒரு தீர்க்க தரிசன அதிகாரம். சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராது. குமாரத்தினா பொம்பல் அல்ல, தங்கம்னா தங்கம் அல்ல, வாள் என்றால் கத்தி அல்ல. இதெல்லாம் சுய தோற்றம் உள்ள பொருளை உடையதாய் இராது என்று அறிந்து கொள்ளுங்கள். அதனால வேதம் சொல்லிக் கொடுக்கிறபடிதான் நாங்கள் சிந்திக்கிறோம். இந்த வேதத்தை வச்சுதான் நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். அதனால நிச்சயமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதத்தின்படி இயேசு தேவன் இல்லை என்று சொல்ல ஆரம்பியுங்கள். அதற்கு பதில் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதுவரைக்கும் நாங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றோம். ஆனா நீங்க டைவர்ட் ஆகி இயேசு தேவன் இல்லைங்கிறத விட்டுட்டு அவர் ராஜா வந்தாரா, கன்னி வயிற்றுல பிறந்தா கடவுளா, என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் லேவி கோத்திரமா, யூதா கோத்திரமா, ஜாதி எல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. கர்த்தர் நல்லவர். ரைட்.